அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய அடிப்படையில் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொடர்ச்சியாக நடந்து வருகிற இந்த நிகழ்ச்சியிலே கடந்த சில நாட்களாக சில முக்கிய நபித்தோழர்களுடைய வரலாறுகளை பற்றி பார்த்திருக்கிறோம். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒருவராக இருந்த சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடர்பான சில செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், இஸ்லாமிய வரலாற்றில் அன்று முதல் இன்று வரைக்கும் இஸ்லாத்திற்கு மிகப்பெரிய சவாலாக, மிகப்பெரிய எதிரிகளாக இருப்பவர்கள் யூதர்கள். இந்த யூதர்களை பொறுத்தவரையில் உலகத்திலே தோன்றுகிற எல்லா அனாச்சாரங்களுக்கும் ஆணிவேராக இவர்கள்தான் இருப்பார்கள். ஆனால் பெரும்பாலும் அந்த அனாச்சாரங்கள் அவர்களிடத்தில் குறைவாக இருக்கும். உலகத்தில் எந்த ஒரு அனாச்சாரம் உருவாக்கப்பட்டாலும் அதனுடைய உருவாக்குனர்களாக யூதர்கள் இருப்பார்கள். ஆனால் அந்த அனாச்சாரங்களை தங்களுக்கு மத்தியிலே பெரிய அளவுக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். தங்களுடைய வீட்டு பெண்களை பாதுகாக்கிற வேலைகளை செய்வார்கள். உதாரணத்திற்கு, உலக அழகுராணி போட்டி என்றொன்று நடத்துவார்கள். இந்த உலக அழகுராணி போட்டியை நடத்துவதற்கு அச்சாணி கொம்பாக இருப்பவர்கள் யூதர்கள். ஆனால் உலக வரலாற்றில் ஒரு தடவை கூட உலக அழகுராணி போட்டிக்கு ஒரு யூத பெண்மணி வந்தது கிடையாது. கலந்து கொள்ளவே மாட்டார்கள். கலந்து கொள்ளக்கூடாது என்பது அவர்களுடைய கட்டளை. ஆனால் நடத்துபவர்கள் அவர்களாக இருப்பார்கள். இப்படி உலகத்தில் எந்த ஒரு அனாச்சாரம் தோன்றினாலும் அந்த அனாச்சாரத்தின் பின்னணியாக இவர்கள் இருப்பார்கள். காரணம், முழு உலகத்தையும் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழால் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அதீத ஆசை இவர்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. இப்படிப்பட்ட யூதர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே நபிகள் நாயகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் என்று தெரிந்து கொண்டே எதிர்த்தார்கள். அப்படி எதிர்த்த அந்த யூத சமுதாயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு யூத பெண்மணியை திருமணம் முடித்தார்கள் என்றால், இஸ்லாத்துக்கு எடுத்து ஒரு யூதராக இருந்த ஒரு பெண்மணியை திருமணம் முடித்தார்கள் என்றால், அது இந்த சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா அவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இவர்கள் ஒரு யூத பெண்மணி, இஸ்லாத்தை தழுவி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்துக் கொண்டார்கள். இவர்களுடைய வரலாற்றை பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு வரலாறாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், இஸ்லாமிய வரலாற்றில் சில முக்கிய சம்பவங்கள் இவருடைய பின்னணியிலே இடம்பெற்றிருக்கிறது. இவர் ஹுயை என்று சொல்லக்கூடிய, இவருடைய தந்தையின் பெயர் ஹுயை, சஃபியா பின்த் ஹுயை என்று சொல்லி அதனால் தான் பெயர் சொல்லப்படுகிறது. இவர் யார் என்று சொன்னால், அந்த நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலிருந்து மதீனாவில் வாழ்ந்த யூதர்கள்ல பனு குரைலா என்று சொல்லக்கூடிய யூத குடும்பம் மிகவும் பிரபலமான குடும்பம். அந்த பனு குரைலா யூத குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் இந்த சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அந்த பனு குரைலா கூட்டத்தினுடைய தலைவர் ஹுயை அவர்கள். இவர் காபிராகவே மரணித்தார். தந்தை காபிராகவே மரணித்தார்கள். கணவர் காபிராக மரணித்தார். இவருடைய சகோதரர் காபிராக மரணித்தார். இந்த மரணங்களுக்கு பின்னணி கைபர் யுத்தம். என்ன நடக்கிறது என்று சொன்னால், கைபர் என்ற இடத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 10 நாட்கள் தங்கியிருந்து ஒரு ஊரையே சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தினார்கள். அந்த தாக்குதல் நடத்தப்பட்டதற்கான காரணம் என்ன தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஸ்லாமிய மக்களை, முஸ்லிமாக மாறிய சகோதரர்களை, அவர்கள் பிரயாணத்திற்கு போய் வருகிற நேரம், வியாபாரத்திற்காக பிரயாணம் செய்வார்கள். போய் வருகிற நேரங்களில் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, இந்த பனு குரைலாவை சேர்ந்த அந்த குடும்பத்தை சேர்ந்த யூதர்களும் நகரத்தில் வாழக்கூடிய யூதர்களும் திட்டமிட்டு
இவங்களுக்கு வியாபாரம் பண்ண விடாம அங்கங்க ஒளிச்சு நின்று தாக்குதல் நடத்துவாங்க. இந்த செய்திகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட கம்ப்ளைண்ட் ஆக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. என்ன வருகிறது? நாங்க வியாபாரத்துக்கு போக முடியல, பனு குறைலா எங்களை தாக்குறாங்க, ஒளிச்சு நின்று அடிக்கிறாங்க, இது மாதிரி குற்றச்சாட்டுகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு வருகிறது. அப்பதான் ரசூலுல்லாஹ் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, இதுக்கு பிறகு பொறுமை காத்து பிரயோஜனம் இல்லை, அடுத்து என்ன செய்யணும், பனு குறைலாவா நாமலாங்கிறத ரெண்டுல ஒன்று பாத்திரம் என்று சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுத்து யுத்தத்திற்கு தயாராகி ஹைபரை நோக்கி நகர்கிறார்கள். ஹைபருக்கு போய் என்ன செய்யறாங்க தெரியுமா? முழு ஊரையும் சுற்றி வளைக்கிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது, ஒரு முறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யுத்தத்திற்காக தயாரானார்கள், ஹைபர் யுத்தத்திற்கு தயாரானார்கள். தயாராகிற நேரத்தில் நபிகள் நாயகத்துடைய வாகனத்தில் பின்பகுதியில் நானும் அமர்ந்திருந்தேன். ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி ஒட்டகத்தில் இவரும் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த ஹைபருக்கான போன படையில இவரும் இருக்கிறார். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த யுத்தத்திற்கு போகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு குறித்த தூரம் சென்றதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் தன்னுடைய ஆடையை, தொடை மீது இருந்த ஆடையை அகற்றினார்கள். ரசூலுல்லாஹ்வினுடைய தொடையின் வெண்மையை நாங்கள் அத்தனை பேரும் பார்த்தோம். இந்த ஹதீஸ்ல இந்த செய்தி எல்லாம் வருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காற்றுக்கு ரசூலுல்லாஹ் போற நேரத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய ஆடை விலகுது, தொடை தெரிகிறது. அந்த தொடையை நாங்கள் அத்தனை பேர் ரசூலுல்லாஹ்வுடைய தொடையின் வெண்மையை நாங்கள் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. இந்த சம்பவத்தை பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன சட்டம் தெரியுமா? ஆண்களுடைய அவுரத்து எது என்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஆண்கள் மறைக்க வேண்டிய பகுதி எது அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனையை பொறுத்தவரையில பெரும்பாலான உலமாக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தொடையும் மறைக்க வேண்டிய அவுரத்துன்னு சொல்லுவாங்க. ஆண்கள் மறைக்க வேண்டிய பகுதிகளில் தொடையையும் ஆண்கள் மறைக்கணும், தொடையை காட்டக்கூடாதுன்னு சொல்லி பெரும்பாலும் ஜும்ஹூரான உலமாக்கள் இந்த கருத்துல இருக்கிறாங்க. ஆனா இதை தாண்டி யோசித்து பார்த்தால், சிந்தித்து பார்த்தால், ஹதீஸ்களை ஆய்வு செய்து பார்த்தால், ஆண்களுடைய தொடை மறைக்கப்பட வேண்டிய அவுரத் என்ற அந்த வட்டத்திற்குள் வராது. ஆண்கள் மறைக்க வேண்டிய உறுப்பு ஒண்ணு மர்ம உறுப்பு மட்டும்தானே தவிர தொடை ஆண்கள் மறைக்க வேண்டிய பகுதியாண்டு கேட்டா மறைக்க வேண்டிய பகுதி இல்லை. இந்த சம்பவத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தொடையினுடைய வெண்மை தெரிகிற அளவுக்கு ஆடை விலக்கப்பட்டிருக்கிறது. பின்னாடி அனஸ் இப்னு மாலிக் இருக்கிறாங்க, மக்கள் அத்தனை பேரும் பார்க்கிறாங்க. ரசூலுல்லாஹ் உண்மையிலேயே தொடை மறைக்கப்பட வேண்டிய பகுதியா இருந்திருந்தா எடுத்த உடனே மறைச்சிருக்கணுமா இல்லையா? ஆண்களுடைய தொடை மறைக்கப்பட வேண்டிய அவுரத்தா இருந்திருந்தா அல்லாஹ்வுடைய தூதர் இதை மறைச்சிருக்கணும். ஆனா ரசூலுல்லாஹ் மறைக்கல. மறைக்காதல இருந்து என்ன விளங்குது? இது மறைக்கப்பட வேண்டிய அவுரத் அல்ல, ஆண்களுடைய தொடையை ஆண்கள் காட்டுவதில் தவறு அல்ல அப்படின்னு விளங்குது. அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் இருப்பாங்க, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் இருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய தொடையை காட்டிக் கொண்டு அமர்ந்திருப்பார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய தொடை விளங்கு. திடீர்னு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. வரக்கல ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா உடனடியாக தன்னுடைய ஆடையை எடுத்து தொடையை மூடிக்கொள்கிறார்கள். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே எதுக்காக நீங்க இப்ப ஆடை எடுத்து தொடைய மூடினீங்க? இல்ல உஸ்மான் கொஞ்சம் வெக்கப்படுவாரு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆம்பளோட தொடைய பார்த்தாலே வெக்கப்படுவார், பொம்பளோட தொடைய பார்த்தா நிப்பாரா? நம்ம ஆக்கள் பொம்பளோட தொடைய பார்த்தாலே வெக்கம் இல்லாம நின்றுகிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மையிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அவர்களுடைய நாணம் என்பது எந்த அளவுக்கு கேட்டா ஆண்களுடைய தொடையை பார்த்தாலே வெக்கப்படுவாங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் உடனே தொடையை மறைத்துக் கொண்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த இடத்துல நபிகள் நாயகம் தொடையை மறைத்தது மார்க்க சட்டம் என்பதற்காக அல்ல, உஸ்மான் வெக்கப்படுவாருங்கிறது தான் மறைக்கிறாங்க. இதை கொண்டாந்து வச்சு என்ன சொல்லுவாங்க? ரசூலுல்லாஹ் தொடைய மறைக்கலையான்னு கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் எதுக்கு தொடைய மறைக்கிறாங்க காரணத்தை சொல்றாங்களா இல்லையா? உஸ்மான் வெக்கப்படுவார் அதனால தான் மறைக்கிறேன், இல்லன்னா இவ்வளவு நேரம் அதுக்கு முன்னாடி திறந்துகிட்டு தானே இருந்தாங்க. அப்ப இதுல இருந்து எல்லாம் என்ன விளங்குன்னு கேட்டா ஆண்களுடைய தொடை என்பது அவுரத்தல்ல, மறைக்கப்பட வேண்டிய பகுதி அல்ல. அதுக்குன்னு திறந்துகிட்டு போகணும்னு சொல்ல வரவும் இல்லை, தாராளமா மூடிக்கலாம். ஒருத்தன் திறந்துகிட்டு இருக்காங்க தப்பாது, தப்பு கிடையாது. இதனால் இந்த சட்டத்தை சொல்லும் போது என்ன செய்வாங்கன்னு கேட்டா இவங்க ஆம்பளைகளுக்கு தொடைய காட்டிட்டு போ, பொம்பளைகளுக்கா தொடைய காட்டிட்டு போக சொன்னோம்? ஆம்பளைகளுக்கு விதிவிலக்கு இருக்குது,
அவங்க திறந்துக்கிற ஒரு ஆம்பளை வந்து ஒரு சாட்சை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான், தப்பா? அது தப்பு கிடையாது. அவன மர்ம உறுப்பை மறைச்சிட்டு இருக்கிறான்னா அதுதான் மார்க்கத்தில் வலியுறுத்தப்பட்டது. இதுக்கு அனுமதி இருக்குன்னும் போது அனுமதியை சொன்னா தப்பா? அதுக்கு அனுமதி எல்லாரும் செய்யணும்னு அவசியம் இல்ல, செய்ய சொல்லி கட்டளையாது. ஒருத்தன் செஞ்சான்னா தப்பு கிடையாது என்று அர்த்தம். இந்த ஹதீஸ்ல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தொடையை காட்டிக் கொண்டு இருப்பார்கள். இருக்கிற நேரத்தில் அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகம் ஹைபரை நோக்கி போகிறது. ஹைபர் சுற்றி வளைக்கப்படுகிறது. ஹைபர் யுத்தத்தில் ஹைபர் ஏரியா பூரா ரசூலுல்லாஹ் சுத்தி வளைக்கிறாங்க. பனு குறைலா பூரா ரசூலுல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு திடீரென்று ரசூலுல்லாஹ் இந்த தாக்குதல் நடத்துவாங்க. சில தாக்குதல் வந்து சொல்லிட்டு நடத்துவாங்க, சில தாக்குதல் திடீர் தாக்குதல் இருக்கும்ல, திடீரென்று தான் ரசூலுல்லாஹ் இந்த தாக்குதல் நடத்துவாங்க. நடத்துறதுனால பனு குறைலாவுக்கு உஜார் ஆகிறதுக்கு ஒரு டைம் கிடைக்கல, ரெடி ஆகிறதுக்கு ஒரு டைம் கிடைக்கல. திடீரென்று உள்ள போனதோட அந்த மக்கள் அத்தனை பேர் என்ன சொல்லுவார்கள் என்று கேட்டால், ஃபகாலு முகம்மது அவருடைய படையோடு நம்மை சுற்றி வளைத்து விட்டார் என்று அத்தனை மக்களும் பேசிக் கொள்கிறார்கள். பேசிக்கொள்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, எல்லாரையும் சுற்றி வளைச்சு அடிமைகள் அத்தனை பேரும் அடிமையாக பிடிக்கிறாங்க. இவ்வளவு காலமா தாக்குதல் நடத்தினல்ல, முஸ்லிம்களுக்கு துன்பம் கொடுத்தீங்கல்ல, எல்லாரும் வான்னு சொல்லி எல்லாரும் அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப கைது பண்ணி கைதிகளை பூரா இப்படி ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஃபஜா திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. வந்து என்ன கேட்கறாங்க தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரே, நீங்க இந்த அடிமைகள் யா நபி அல்லாஹ்வின் தூதரே, ஆத்தினி ஜாரியத்தன் மினஸ் சபி, நீங்க அடிமைகள் எல்லாம் புடிச்சு வச்சிருக்கீங்க, இந்த அடிமைகள் ஒரு பொம்பளை எனக்கு கல்யாணம் கட்டி தந்துருங்க. என்ன கேட்கிறாரு? அடிமை எல்லாம் புடிச்சு வச்சிருக்கீங்க, புடிச்ச அடிமையில ஒரு பெண்மணி எனக்கு கல்யாணம் கட்டித்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? அடிமைகள் எல்லாம் அதான் நிக்கிறாங்க, நீங்க போய் உங்களுக்கு யார பிடிச்சிருக்கோ அவங்கள கூட்டிக்கிட்டு வாங்க, நான் கட்டி தர்றேன் அப்படிங்கிறாங்க. இவர் என்ன செய்யறாரு தெரியுமா? அங்க போய் பார்த்தா சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய கணவர் மௌத்து. அந்த யுத்தத்தில் கணவர் கொல்லப்படுவார், யூதராக இருப்பார், கொல்லப்படுவார். அவருடைய தந்தை அவர் கொல்லப்படுவார். அதே போல சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் கொல்லப்பட்டிருப்பார். எல்லாரும் கொல்லப்பட்டு இவங்க மட்டும் தான் நிப்பாங்க, கைதியா பிடிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த நாட்டு தலைவருடைய மகள், அந்த ஏரியா ஜனாதிபதியினுடைய மகள் இளவரசி தான் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவளை கூட்டிக்கிட்டு வருவாங்க. கூட்டிட்டு வந்து எனக்கு இந்த பொண்ணை பிடிச்சிருக்குது, கல்யாணம் கட்டித்தாங்க அப்படிம்பாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அவரோட பேசிக்கிட்டு இருக்க ஒரு ஆள் ஓடி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட, அல்லாஹ்வின் தூதரே, இவருக்கா கொடுக்க போறீங்க? உண்மையிலே அந்த பொண்ணு உங்களுக்கு தான் தகுதி. அது ஏன் சொல்லுவாங்க தெரியுமா? என்னென்றாலும் அவங்க எதிர்நாட்டு அரசனுடைய மகள், அவங்க ஒரு ராணியாக இருந்தவங்க, அவங்க ஒரு சாதாரண ஒரு பொதுமகனுக்கு தகுதி கிடையாது, அவங்க உங்களுக்கு தான் தகுதி, நீங்க ஏன் அவங்களை எடுத்துக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, திஹியத்துல் கல்பி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொல்றாங்க, திஹியா நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, நீங்க போய் இன்னொரு பொண்ணை பார்த்து கூட்டு வாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, இந்த பிள்ளைய எங்க விட்டு போங்க, இன்னொரு பிள்ளைய போய் பார்த்து கூட்டிட்டு வாங்க, அவங்க நான் உங்களுக்கு கட்டி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்ல வரக்கூடிய இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் திஹியத்துல் கல்பிட்ட கொடுத்ததை திருப்பி எடுக்க கூடாது என்ற அடிப்படையில் கொடுத்ததை காசு கொடுத்து வாங்கினார்கள் வருகிறது. அடிமைதானே அவங்க, கைது பண்ணி அடிமையாக கொடுக்கிறதுனால அடிமையை காசு கொடுத்து வாங்கி விடுதலை செய்து திருமணம் முடித்தார்கள் தெளிவாக வருகிறது. இந்த ஹதீஸ் வெறுமனே ஒரு ஹதீஸா இருந்திருந்தா எதிரிகளுக்கு வாய்ப்பா போயிரும். ரசூலுல்லாஹ் அடுத்தவன் விரும்பின புள்ளையை அபகரிச்சிட்டாரு. ரசூலுல்லாஹ் அபகரிக்கிறாங்களா? காசு கொடுத்து விடுதலை செய்யறாங்க. அடிமையா தான் அவர் எடுக்கிறாரு. காசு கொடுத்து விடுதலை செஞ்சு தனக்கு மனைவியாக திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். இந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஆரம்பமாக ஒரு திருமணம் முடித்திருந்தார்கள். அதாவது சலாம் இப்னு மிக்ஷம் என்று சொல்லக்கூடிய ஒருவரை திருமணம் முடித்திருந்தார்கள். அவரை திருமணம் முடிக்கும் போது 14 வயது. அதற்கு பிறகு சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அவர் ரெண்டு பேருக்கு இடையில ஏற்பட்ட ஒரு பிரச்சனையில டிவோர்ஸ் ஆயிருது. பிறகு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, கினான் இப்னு ரஃபி என்று சொல்லக்கூடிய ஒருவரை திருமணம் முடிக்கிறார்கள். இவங்க கினான் இப்னு ரஃபியோட வாழ்ற நேரத்தில் தான் இந்த யுத்தம் நடக்குது. யுத்தத்தில் கினான் இப்னு ரஃபி கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டதற்கு பிறகு தன்னுடைய 17வது வயதில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியாக வாக்கப்படுகிறார்கள். ரசூலுல்லாஹ்வை கல்யாணம் கட்டும் போது 17 வயது. இவங்களுடைய உண்மையான பெயர் ஜெய்னப். உண்மையான பெயர் என்னன்னு கேட்டா ஜெய்னப். இவங்களுக்கு சஃபியா என்ற பெயர் எதுக்காக வருதுன்னு கேட்டா, யுத்தத்தில் கிடைத்த ஒரு அமானிதம்ங்கிற அடிப்படையில் யுத்தத்தை யார் நடத்துகிறாரோ
அந்த தலைவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொருளுக்கு சஃபியா என்று சொல்லப்படும். அந்த அடிப்படையில் இவங்களுக்கு சஃபியா என்ற பெயர் வந்தது என்று சொல்லி சில வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் கொஞ்சம் பேர் அதை மறுக்கிறாங்க. சஃபியா என்ற பேர் அது கிடையாது, அவங்க பேரே சஃபியா தான், அவங்க ஜெய்னப் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லி மறுக்கிறாங்க. எது எப்படியோ ஜெய்னப் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சஃபியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை இப்ப சஃபியா பின்த் ஹுயை தானே, சஃபியாண்டே வச்சு பாத்துக்கலாம். அப்ப இந்த சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹுடைய வரலாற்றுல இது எல்லாம் முக்கியமான சில செய்திகள். இவங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய வம்சாவளியை சேர்ந்தவர்கள். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, பின்னாடி ஒரு சம்பவத்துக்கு இது தேவைப்படும். இவங்களோட வம்சம் யாருன்னு கேட்டா மூசா நபியுடைய சகோதரர் ஹாரூன் இருக்கிறார்ல, ஹாரூனுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் இந்த சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஒரு சம்பவத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களை கைது பண்ணி கூட்டிக்கிட்டு திருமணம் முடிச்சாங்கல்ல, முடிக்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருக்கு 500 திர்ஹங்கள் மகர் கொடுத்து திருமணம் முடிப்பார்கள். திருமணம் பொதுவாக எல்லா பெண்களுக்கும் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டா 500 திர்ஹம் மகர் கொடுத்து திருமணம் முடிப்பாங்க. ரெண்டு பேரை தவிர. அதுல முதலாவது யாருன்னு கேட்டா உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யலன்னு கேட்டா மகர் கொடுக்கல. அதுக்கு பதிலாக நஜ்ஜாசி மன்னர் 400 தீனார்கள் மகர் கொடுத்திருப்பாரு. நஜ்ஜாசி மன்னரே என்ன செய்வார்னு கேட்டா நபிகள் நாயகத்துக்கு பதிலாக ரசூலுல்லாஹ் அவங்களை அனுப்பும் போது 400 திர்ஹங்களை கொடுத்து அனுப்புவாங்க. அதுதான் அவருக்கு மகரா போகும். அந்த மகரை வைத்து ரசூலுல்லாஹ் அவரை திருமணம் முடித்திருப்பார்கள், உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா. இதே போல இந்த சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் திருமணம் முடிக்கும் போது மகர் என்று சொல்லி எதையும் கொடுக்கல. எதை மகராக்குறாங்க தெரியுமா? உங்களை விடுதலை செய்யறது தான் உங்களுக்கு மகர். அவங்க அடிமையாத்தானே இருக்கிறாங்க, அடிமையை விடுதலை செய்வதையே மகராக கொடுத்து விடுகிறார்கள். உங்களை நான் விடுதலை செய்யறதுக்கு மகராக அந்த விடுதலையே தந்து விடுகிறேன். பெரிய காசு கொடுத்து விடுதலை செய்யணும். அடிமைகள் விடுதலை ஆகணும்னா நிறைய காசு ஓனருக்கு கொடுக்க வேண்டி வரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க எனக்கு காசெல்லாம் தர தேவையில்ல, அந்த காசை பூரா உங்களுக்கு நான் அடிமையை விடுதலை செய்கிறேன் என்ற அடிப்படையில் கழித்து விடுகிறேன், அதை மகராக வைத்துக் கொள்ளுங்கள், மகராக வைத்து உங்களை திருமணம் முடிக்கிறேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை மகராக வைத்துத்தான் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். இந்த திருமணத்துல உண்மையிலேயே இந்த சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா அவங்க மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர்கள். பனு குறைலாண்டா சும்மா சாதாரண குடும்பம் இல்ல. பனு குறைலான்னா நாம நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண குடும்பமா? சாதாரண குடும்பம் கிடையாது. பெரிய செல்வந்த சீமாட்டியாக இருந்தவங்க அந்த சஃபியா பின்த் ஹுயை. ஆனா இந்த சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் அவங்களோட கல்யாணத்தை ரசூலுல்லாஹ் எப்படி நடத்தினாங்க தெரியுமா? அந்த திருமணத்துல எப்படி திருமணம் நடக்குது? சஹாபாக்கிட்ட ஒரு புடவையை விரிச்சு வச்சு சொல்றாங்க, உங்கள்ட்ட என்னென்ன உணவு இருக்குதோ அதெல்லாம் கொண்டாந்து போடுங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருமே என்ன செய்யறாங்கன்னு கேட்டா உணவுகளை நிறைய கொண்டாந்து கொட்டுறாங்க. என்ன வேணும்? சிலாக்கள் பேரிச்சம்பழத்தை போடுறாங்க, சிலாக்கள் மாவை கொண்டாந்து போடுறாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உணவு வகையை கொண்டாந்து போடுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க? எல்லாத்தையும் கலந்து பிரட்டி அதை ஒரு சாப்பாடாக்கி இந்தாங்க இதுதான் என்ற வலிமா அப்படின்னு சொல்லி வலிமா கொடுத்ததாக புகாரியிலே செய்தியை பார்க்கிறோம். இதுல இருந்து என்ன விளங்குது? மிகப்பெரிய குடும்பத்து பணக்கார பெண்ணை திருமணம் முடித்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொடுத்த வலிமா இவ்வளவுதான். ஆணாக இருந்து கூட இந்த வலிமாவை தான் கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு வலிமாண்டா எப்படி ஆயிடுச்சு? கல்யாணம் என்றாலே எப்படி செய்யறோம் நாம? கல்யாணம் என்று ஒரு கல்யாணம் எடுக்க வந்துட்டாலே ஆம்பளையா இருந்தா நான் எப்படி எந்த அளவுக்கு வலிமா கொடுக்கறதுங்கிறத பத்தி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடறான். பொம்பளையா இருந்தா பொம்பளை புள்ள வீடா இருந்தா பொம்பளை புள்ள வீட்டுல என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எதை வச்சு ஆரம்பிக்கிறாங்க? ஒரு பொம்பளை பிள்ளைய கட்டி கொடுக்கறன்னா நம்ம காலத்துல சாதாரண விஷயமா இருக்குதா? இன்னைக்கு கொழும்பை பொறுத்தவரையில நமக்கு அதுல விபரீதம் தெரியாது. இதே நேரத்துல கிழக்கு மாகாணம் மாதிரி இடங்களுக்கு போய் பாத்தீங்கன்னா இதுல விபரீதத்தை நல்லா உணரையலும். ஏன் உணரையலும் தெரியுமா? கொழும்புலையும் இருக்குது, பெரிய அளவுல வெளியே தெரியுது இல்ல, உள்ளுக்குள்ள இருக்குது. வெளியில போய் பாத்தீங்கன்னா இந்த விபரீதத்தை பெண் கல்யாணம் வரக்கல என்னென்ன பிரச்சனை நடக்குதுங்கிறது நமக்கு அருமையா தெரியும். எந்த அளவுக்கு தெரியும் தெரியுமா? ரமலான்ல பிச்சை எடுக்க வாராக்களை பார்த்திருக்கோம்ல. ரமலான் என்றாலே தௌபாவுடைய மாதம் என்று அர்த்தம். ஆனால் ரமலான் என்றாலே பிச்சைக்காரர்களுடைய மாதமாக மாற்றப்பட்டிருக்கிறது. எல்லா கடைக்காரனுக்கு நிம்மதியா வியாபாரம் பண்ண முடியுதா? அத்தனை பேரும் பிச்சை எடுக்க வாரவன் பூரா யாரு? சிங்கள மக்கள் வர்றாங்களா? ஒரு சில சிங்கள மக்கள் தான் வராங்க. அல்லா தேவியான்ட்டு அவன் வந்து நிக்கிறான். அவனு வந்து எப்படி நிக்கிறான்? சும்மா வந்து பிச்சை கேட்கிறானா? அல்லா தேவியான பேரை சொல்லித்தான் அவனு வந்து பிச்சை கேட்கிறான். பழக்கி விட்டது யாரு? முழுக்க நம்ம சமுதாயம் தானே.
ஒரு கிறிஸ்தவ மிஷனரிக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்க. அங்க போய் பாத்தீங்கன்னா சர்ச்சுக்கு முன்னாடி பிச்சை எடுக்கிற யாரையாவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இதே நேரத்தில் ஒரு பன்சலைக்கு முன்னாடி போங்க, பன்சலைக்கு முன்னாடி பிச்சை எடுக்கிற யாரையாவது பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏதாவது ஒரு பேப்பரை வச்சுக்கிண்டு எனக்கு பிச்சை தாங்க குமரு காரியம் சொல்லி கேட்கறவன பார்க்க இயலுமா? பார்க்க இயலாது. அதே போல நீங்க ஒரு கோயிலுக்கு முன்னாடி போய் பாருங்க, கோயிலுக்கு முன்னாடி யாராவது குமரு காரியத்துக்கு காசு தாங்கன்னு பிச்சை எடுக்க நிப்பானா? இருக்க மாட்டான். ஆனா நம்ம பள்ளிவாசலை தவிர பெரும்பாலும் எல்லா பள்ளிவாசலையும் போய் பாத்தீங்கன்னா இந்த கூத்து நடக்கும். நம்ம பள்ளிவாசலை வாங்க கூடான்னு வச்சிருக்கிறோம், பிச்சை எடுக்கிற இந்த பக்கம் வந்துடாதுன்னு வச்சிருக்கிறோம். அதனால வராம நிக்கிறாங்க. இல்லன்னு சொல்லி சொன்னா இங்கேயும் ஒரு கூட்டம் டேரா போட்டு நிக்குமா? ஜும்மா முடிஞ்சு பாத்தீங்கன்னா கியூல ஆம்பளை பொம்பளை எல்லாம் நிக்கிறாங்க. ரமலான் காலம் வந்துட்டாலே பிச்சை எடுக்க நிக்கிறாங்க. எதுக்கு? கையில கடிதத்தை வச்சிருக்காங்க. என்ன கடிதம்? கடிதத்தை எடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் பெரிய பள்ளிவாசலால லெட்டர் கொடுத்திருப்பாங்க. நம்ம ஜமாத்துக்கு போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு கடிதம் வந்துச்சு. எடுத்து பார்த்தா ஒரு கொழும்புல உள்ள ஒரு முக்கியமான பள்ளிவாசல் இருந்து கடிதம் அனுப்பியிருக்கிறான். என்ன கடிதம் அனுப்பியிருக்கிறான்? இவர்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறாங்க, அந்த குடும்பத்துக்கு உங்களாலான உதவிகளை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பரிந்துரை பண்ணிருக்காங்க. அந்த பள்ளிய கொஞ்சம் தேடி பார்த்தா அவனுக்கு இல்லாத சொத்து கிடையாது இந்த கொழும்புல. அந்த அளவுக்கு சொத்து பத்த பள்ளிவாசலுக்குள்ள வச்சுக்கிட்டு பரிந்துரை கடிதம் கொடுத்தா போய் பிச்சை வாங்கிட்டு வா. வெக்கமா இல்லையா? ஒரு பள்ளி ட்ரஸ்டி போர்டு செய்யற காரியமா இது? இதனாலதான் அல்லாஹ் சொன்னா ட்ரஸ்டி போர்டுக்கு வர பள்ளியை நிர்வகிப்பவர்கள் மார்க்கம் தெரிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் எதுக்கு சொல்லுது தெரியுமா? இதுக்கு தான் சொல்லுது. மார்க்கம் தெரியாத கொண்டாந்து உட்கார வச்சா என்ன ஆகும்? லெட்டரை எழுதி லெட்டர் பேர்ல கொடுத்து அனுப்புறேன், போய் பிச்சை எடுத்துட்டு வா. நம்ம சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை பேரு எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது, 4 பொம்பளை பிள்ளை இருக்குது, பிச்சை தாங்கன்னு சொல்லி வாசல்ட்ட வந்து நிக்கிறான். கொடுக்கிற காசு எவ்வளவு? 10 ரூபா, 5 ரூபா, 2 ரூபா, 1 ரூபா காசை சேகரிச்சு அத்தனை பிச்சைக்கார காசையும் கொண்டு போய் இன்னொரு பிச்சைக்காரனுக்கு கொடுத்துறான். யார் அந்த பிச்சைக்காரன்? அவன் தான் மாப்பிள்ள. யாரு? இவன் பிச்சை எடுத்துட்டு போய் இவன் ஒவ்வொருத்தன்ட்ட அடுக்கிற பிச்சை அவன் ஒத்தன்ட்ட எடுத்துருவான். இவன் போய் அயன் உடைஞ்ச சேட்டோட பிச்சை எடுப்பான். அவன் அயன் பண்ணிட்டு வந்து அப்பதான் குளிச்சுட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து மாப்பிள்ள மாறு பிச்சை எடுப்பான். ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? போலீஸ்காரன் பிச்சை தெரியுமில்ல? 2 கௌரவ பிச்சை தான் உலகத்தில் இருக்குது. ஒன்னு போலீஸ்காரன் பிச்சை, இன்னொன்னு மாப்பிள்ள மாறுற பிச்சை. போலீஸ்காரன் செய்வான் பாக்குறீல்ல, சொல்லி தருவாங்க. எங்கயா டிராபிக்ல மாட்டிட்டீங்கன்னா போலீஸ்காரன் உங்களை எழுத போகல, மேல இருந்து எழுத ஆரம்பிச்சான்னா உருப்படியான போலீஸ் அர்த்தம். மேல இருந்து உங்களுக்கு தடக்கொலை எழுத வந்து தாண்டு வைங்க, அப்ப அவன் வந்து கரெக்டா சட்டத்தை செய்யறவன் அர்த்தம். இதே கீழே இருந்து ஒருத்தன் ஆரம்பிக்கிறான் வைங்க, அவன் வந்து உங்கள்ட்ட லஞ்சம் கேட்க போறான்னு அர்த்தம். ஏன்? கீழே உள்ள பகுதியெல்லாம் அவன் கையெழுத்து போடுறது, அவன் வேலை செய்யறதா இருக்கும். மேல இருந்து எழுதினா தான் உங்களோட பேரு, உங்களோட அட்ரஸ் எல்லாமே வரும். மேல இருந்து எழுத ஆரம்பிச்சுட்டா சட்டத்தை செய்ய போறான்னு அர்த்தம். கீழே இருந்து எழுத ஆரம்பிச்சா என்ன வழங்கனே? மாமா வந்து அயன் பண்ணிட்டு வந்து பிச்சை எடுக்க வந்திருக்கிறாரு அப்படின்னு விளங்கிக்கிறேன்னு. அப்ப மாமாக்கு எவ்வளவு கொடுத்துட்டோம்னு அவர் டீசென்டா பிச்சையை வாங்கிட்டு போயிடுவார். இதுக்கு என்ன? இதுக்கு சொல்றது நாகரிக பிச்சை. சரியா? இதே மாதிரி ஒரு பிச்சைக்காரன் இருப்பான்னா அவன் தான் நம்ம சமுதாயத்தில் இருக்கிற மாப்பிள்ளைகள். அந்த மாப்பிள்ளைகள் என்ன? அவங்க வந்து சிலாக்கள் வந்து ஓப்பனாக கேட்டுருவான். எப்படி கேட்டுருவான்? எனக்கு இது தரணும், இது தந்தா தான் உன மகளை முடிப்பேன் அப்படின்றான். சிலாக்களுக்கு அட்வான்ஸ் பிச்சை கொடுத்துருவாங்க. தெரியுமா உங்களுக்கு அது என்ன அட்வான்ஸ் பிச்சை? இந்த கிழக்கு மாகாணம், குறிப்பாக வடகிழக்கு மாகாணம், அதுலயும் குறிப்பாக கிழக்கு மாகாணம். கிழக்கு மாகாணத்தில் ஒரு மாப்பிள்ளை டாக்டருக்கு படிக்கிறான்னு வைங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏண்ட புள்ளைய டாக்டருக்கு படிக்க வைக்கணும், அதுக்கு நீ காசு செலவழி, ஓம் புள்ளைய ஏன் புள்ள படிச்சு முடிச்ச அப்புறம் கல்யாணம் கட்டிக்கிறான். அட்வான்ஸாவே வரதட்சணை வாங்கிடுவாங்க. கல்யாணத்தை கட்ட முன்னாடி படிக்கிறதுக்கு நீ செலவு பண்ணி கல்யாணம் கட்டி முடிச்சு என்ன செய்வான்? ஓம் மகளை கட்டிக்கிடுவான். வரதட்சணையை முட்கூட்டியே எடுத்துக்கிறாங்க. இதே நேரத்தில் சிலாக்கள் இப்படி ஓப்பனாக பிச்சை வாங்குற மாதிரி வரதட்சணை வாங்கிக் கொள்வார்கள், சீதனத்தை பெற்றுக் கொள்வார்கள். சிலாக்கள் இப்ப தௌஹீது வட்டத்துக்குள்ள ஒரு நோய் வந்திருக்குல்ல, அது நோய் எப்படி தெரியுமா? அவங்க வந்து இப்படித்தான் அந்த போலீஸ்காரன் மாதிரி டீசென்டா காட்டிக்குவோம். நாங்களாம் எப்படி தெரியுமா? நாங்களாம் தௌஹீதுவாதிகள், நாங்களாம் எடுக்க மாட்டோம், நாங்களாம் பிடிக்க மாட்டோம், நாங்க பிடிச்ச ஆக்க தெரியுமா? நாங்களாம் டீசென்டான ஆக்கள், நாங்க வரதட்சணை இல்லாம தான் கல்யாணம் கட்டுவோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. எல்லா பேச்சுவார்த்தை முடிச்சு கடைசியில் எங்க போய் நிக்கும் தெரியுமா? உங்களோட மகளுக்கா பார்த்து கொடுக்கறத கொடுத்துக்கிறீங்க, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அவன் மகளுக்கு கொடுக்கறதுக்கு நீ தான் பாடம் நடத்தணுமா? நீ சொல்லித்தான் அவன் மகளுக்கு கொடுக்கணுமா? அது ஏன்டா நீ போய் சொல்லிக்கிட்டு? அது என்ன அர்த்தம் தெரியுமா? அப்ப இப்படி எடுக்காம இப்படி எடுக்கிறான் அர்த்தம். இப்படி கைய போட்டு எடுக்காம இப்படி எடுக்கிறான் அர்த்தம். கீழே பெஞ்சுக்கு கீழே லஞ்சம் வாங்குறவன் இருப்பான்ல, அது மாதிரியாதான் இப்ப தௌஹீது வட்டத்துக்குள்ள ஒரு குரூப் இருக்கிறாங்க. அதுல இப்ப வெக்கங்கட்ட மௌலவிமார் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்க ஃபத்வா வேற. என்ன ஃபத்வா? ஜாயிண்ட் திருமணம் நடத்தலாம், அது நடத்தலாம், இவ்வளவு காலமா இல்லன்றதெல்லாம் இப்ப ஹராம் எல்லாம் ஹலால் ஆகிட்டு வருது. எப்படி ஹலால் ஆகுது? ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும் சேர்ந்து கல்யாணம் நடத்தலாமா, ஜாயிண்ட் திருமணம் நடத்தலாமான்னு கேட்பாங்கல்ல.
இந்த ஜாயிண்ட் திருமணம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய மௌலவிமார் பார்க்கணும் தௌஹீத் வட்டத்துக்குள்ள. என்ன அனுமதி? அதுல என்ன தப்பு இருக்குது? ஹெல்ப் பண்ணினா அவர் ஹெல்ப் தானே பண்றாரு. வரதட்சணை கொடுத்தாலும் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான். அதுக்குன்னு வரதட்சணை சரின்றியா? மாமாக்காரர் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சந்தோஷமான விஷயத்துக்கு பங்கெடுத்தா என்ன? நீ சந்தோஷம்னு ஒரு பணக்காரனுக்கு அனுமதி கொடுப்பீர்கள், மார்க்கம் இல்லாத ஒன்றை அனுமதிப்பீர்கள். இதே நேரத்தில் ஒரு ஏழை என்ன செய்வான்? இந்த சமுதாயத்தில் இந்த அளவுக்கு ரமதான் மாதம் என்று கூட பார்க்காம கொமரு புள்ள பிச்சை எடுக்க வருது பாக்குறீங்கல்ல. பஸ்ல ஏறி அங்க இருந்து கிளம்பி தெற்குல இருக்கிறவன் வடக்குக்கு போறான், வடக்குல இருக்கிறவன் தெற்குக்கு வரான், கிழக்குல இருக்கிறவன் மேற்குக்கு போறான், மேற்குல இருக்கிறவன் கிழக்குக்கு வரான். ஒரு கொமரு புள்ள தன்னந்தனிமையில கிளம்பி பிச்சை எடுக்க வருகுது. தந்த கற்பை இன்னொருத்தன் கொடுக்கிறதுக்காக கற்பு என்று கூட பார்க்காமல் பஸ் ஏறி வர்றாளே, இவர் இந்த சமுதாயம் யோசிக்க கூடாதா? பள்ளி ட்ரஸ்டி போர்டுகளுக்கு இது கணக்கு இல்லையா? ஆனா என்ன செய்யறான்? இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பள்ளி ட்ரஸ்டி போர்டு எழுதி கொடுக்கறத பாக்குறோம். இதுக்கு துணையா நிக்கிறது காலியார்கள். இதுக்கு இந்த ரெஜிஸ்டார் வருவார்ல, ரெஜிஸ்டார் துணை நிக்கிறானா இல்லையா? அவனும் சேர்ந்து இவ்வளவுதான் வரதட்சணை வாங்கியிருக்காருன்னு வெக்கங்கட்டு கையெழுத்து போட்டு வாங்குறாங்களா இல்லையா? இதுக்கு தான் நீங்க ரெஜிஸ்டார்கள் அத்தனை பேரும் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிறுத்தப்படுவார்கள். அல்லாஹ் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிப்பார்கள். ரெஜிஸ்டார் போஸ்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, காலியாராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ, காலியார் என்றால் நீதிவான் என்ற அர்த்தம், நீதியாக நடக்க வேண்டும். அநியாயம் செய்கிற அத்தனை பேருக்கும் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே தண்டிப்பான். எதுக்கு சொல்ல வர்றேன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் வலிமாண்டா என்ன காட்டி தந்தாங்க, நாம வலிமாண்டா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு? ஒரு கல்யாணத்தை எந்த அளவுக்கு நடத்துறாங்க? கல்யாணம் வந்துட்டா பொண்ணை ஜோடிச்சு உட்கார வச்சிருவாங்க. வார போறவன் அத்தனை பேர் செல்போன்ல அவள போட்டோ தான் இருக்கும். எதுக்கு? அவ பொண்ணா? பொண்ணுங்கிறவ புருஷன் பாக்குறதுக்குள்ளவ, ஊராம் பாக்குறதுக்குள்ளவன் இல்ல. இவன் என்ன செய்யறான் தெரியுமா? 20 வருஷம் புள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்துட்டு 21வது வருஷம் ஊர்ல உள்ள அத்தனை பேர் கேமராவிலையும் போட்டோ அடிச்சுட்டு போட்டு உட்கார வைக்கிறாங்க. வெக்கமில்லாத வாப்பா மாறா இல்லையா? கொஞ்சமாவது பெற்றோர்கள் யோசிக்கணுமா இல்லையா? தாய்மார்கள் யோசிக்கணுமா இல்லையா? குமரு புள்ளி அவ்வளவு பொத்தி பொத்தி வளர்த்தீங்க, அடுத்தவன் பார்த்தா வாப்பாக்கு கோவம் வரும். என் புள்ளை நீ எதுக்குடா சைட் அடிச்ச கேப்பாரா இல்லையா? ஆனா கல்யாணம் என்ற பேர்ல பொண்ணு அலங்கரிச்சு வச்சிருப்பாங்க. ஊர்ல உள்ள அத்தனை பேரும் வந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பான், வீடியோ பண்ணிக்கிட்டு இருப்பான், அவளும் சிரிச்சு சிரிச்சு போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருப்பா, எல்லாருமே பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இது சர்வ சாதாரணமா நடக்குது. இதுக்கு பேரு கல்யாணம், இதுக்கு பேரு வலிமான். மார்க்கத்தில் இதெல்லாம் உண்டா? இதெல்லாம் மார்க்கத்தில் கிடையாது. ரசூலுல்லாஹ் செஞ்ச கல்யாணம் என்ன? ஒரு சாப்பாட்டு விரிச்சுட்டு பேப்பர் ஒரு புடவையை விரிச்சு விட்டு எல்லாரும் சாப்பாடு கொண்டாந்து போடுங்க, இருக்கிற ஆக்கெல்லாம் கொண்டாந்து போடுறாங்க, எல்லாத்தையும் நான் சாப்பிட்டு போங்க, இதான் வலிமாங்கிறாங்க. நாம வலிமா இப்படித்தான் வலிமா வச்சிருக்கிறோமா? எத்தனை ஆடுகள், எத்தனை மாடுகள், எப்படி எப்படி எல்லாம் ஆடம்பர திருமணங்கள். அத்தனை பேரும் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஃபியா பின்த் ஹுயை, நாட்டின் ஜனாதிபதியின் மகள், இளவரசியை திருமணம் முடித்த நேரத்தில் கொடுத்த வலிமா இவ்வளவுதான். அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த அனுமதியை விட வேற அனுமதி நமக்கு வேணுமா? தேவையில்லை. அதே போல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சில செய்திகள் நடக்கிறது. என்ன செய்தி தெரியுமா? இந்த சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பொறுத்தவரையில யூதராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க தானே. யூதராக இருந்து இஸ்லாத்துக்கு வந்ததுனால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் அதே போல நபிகள் நாயகத்துடைய இன்னொரு மனைவி ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் இவங்க மேல சில பிரச்சனைகள் வருகிறது. என்ன பிரச்சனை தெரியுமா? ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கிறதுக்காக போறாங்க. போற நேரம் தகல அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வான அபிக்கி, நான் அழுது கொண்டிருக்கும் போது என்னை பார்க்க வந்தார்கள். இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. ரசூலுல்லாஹ் அந்த டைம் பார்த்து சஃபியாவை பார்க்க போயிட்டாங்க. போய் பார்த்தா மனைவி அழுது கொண்டிருக்கிறாங்க. ஏன் அழுகுறீங்கன்னு கேட்கும்போது, நீங்க அழுகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப உடனே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பலகனி அன்ன ஹப்ஸா வ ஆயிஷா, ஆயிஷாவும் ஹப்ஸாவும் என்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஏன் அழுகுறீங்க இடத்துக்கு ஆயிஷாவும் ஹப்ஸாவும் என்ன பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டா, எனாலானி மின்னி வ யகூலானி, என்னை கிண்டல் செய்து என்ன சொல்லுகிறார்கள் என்றால், நஹனு கைரும் மின்ஹா, நாங்கள் சஃபியா பின்த் ஹுயையை விட சிறந்தவர்கள். என்ன பேசிக்கிறாங்க? இல்ல, அந்த 7-8 கல்யாணம் முடிச்சா, 4-5 கல்யாணம் முடிச்சா இந்த பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை? நான் தான் மூத்த மனைவி, நீ ரெண்டாவது தான், என்னென்றால் ரெண்டாவது தான், முதலாவது, இந்த பிரச்சனை வரும்ல. அது மாதிரி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கல்யாணம் முடிச்சதுல இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டா, ரெண்டு பேரும் யாரு? ரெண்டு பேரும் தெரியுமா? இது ஒன்னு அபூபக்கர் சித்திக்குடைய மகள், இன்னொன்று உமர் இப்னு அல் கத்தாபுடைய மகள். ரெண்டுமே ரெண்டு சிங்கத்திர மாடுகளா பேசுது.
இந்த உலகத்திற்கு மிகப்பெரிய வீரர்களாக, மிகப்பெரிய ஒழுக்க சீலர்களாக, மிகப்பெரிய கண்ணியவான்களாக அறிமுகப்படுத்தப்பட்ட இருவருடைய பிள்ளைகள் என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? நஹனு கைரும் மின்ஹா, நாங்கள் அவரை விட சிறந்தவர்கள். ஏன் தெரியுமா? நாங்க ரசூலுல்லாஹ்வுடைய சொந்தக்காரியாக இருந்து ரசூலுல்லாஹ்வை கல்யாணம் கட்டிக்கிட்டோம். உண்மையில சொந்தக்காராக மக்காக்காரங்கள்ல, மக்காவுக்குள்ளே இருந்ததுனால ஒரு ஊருக்குள்ளே இருந்தா பெரும்பாலும் சுத்தி வளைச்சு பார்த்தா எல்லாருமே சொந்தக்காராக்கள் தான் இருப்பாங்க. நாங்கள் நபியினுடைய சொந்தக்காரர்களாக இருந்து நபியை திருமணம் முடித்துக் கொண்டோம். ஆனா இவங்க யார் தெரியுமா? யாரு? இந்த சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா பத்தி சொல்றாங்க. அவர்கள் அப்படி அல்ல, அவங்க யூதராக இருந்து இஸ்லாத்தை தழுவி கல்யாணம் கட்டிக்கிட்டவங்க. அதனால அவங்களோட நாங்க தான் மேன்மை அப்படின்னு பேசினத சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி அழுகுறாங்க. பாருங்க அல்லாஹ்வின் தூதரே, நானும் உங்களோட மனைவி, அவங்களும் உங்களோட மனைவி, ஆனா தாழ்த்தி பேசுறாங்க. நான் அவங்கள விட சிறப்பு இல்லையா, அவங்க தான் என்ன விட சிறப்பா, அவங்க உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களா, என்னண்டா நான் வெளியூரை சேர்ந்தவ தானே, இந்த மாதிரி சொல்லி அழுகுறாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி ஆறுதல் படுத்துறாங்க தெரியுமா? நம்மளா இருந்தா என்ன செய்வோம், அப்படி வேற சொல்லிட்டாளா, இந்த நீ கூலாயிருமா, நான் அவளை தலா குறேன்றான். சமாதானப்படுத்துற மெத்தட் என்ன, நீ கூலாயிரி, அவளை எப்படியாவது விட்டு அனுப்பிடுவோம், முடிஞ்சு போச்சுல. இப்படித்தான் நாம திங்க் பண்ணுவோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னு கேட்டா பதில் சொல்லி கொடுக்குறாங்க. நீ ஏன் வாய் வச்சு சும்மா இருந்தீங்க, நீங்க ஏன் பதில் சொல்லக்கூடாது? ரசூலுல்லாஹ் எப்படி பதில் சொல்லி கொடுக்குறாங்கன்னு கேட்டா, அலா குல்தி கைஃப தகூனானி கைரன் மின்னி, நீங்க ரெண்டு பேரும் எப்படி என்னோட சிறப்பா கேளு. நீங்க அவங்ககிட்ட என்ன பதில் சொல்லிருக்கனே, நீங்க ரெண்டு பேரும் என்னோட சிறப்பா, உங்களை விட நான் தான் சிறப்பு வாதம் சொல்லி கொடுக்குறாங்க. எப்படி சிறப்பு தெரியுமா? அபி ஹாரூன், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில வந்தவங்கன்னு சொன்னோம்ல, என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. நீ என்ன பதில் சொல்லி கொடுக்கணும் தெரியுமா? என்னுடைய வாப்பா ஹாரூன், என் வாப்பாட சகோதரர் மூசா, நான் முகம்மதுடைய மனைவி, எனக்கு 3 போஸ்ட் இருக்குது, உங்களுக்கு 2 தான், ஒன்னு சொந்தக்காரி, இன்னொன்னு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. எனக்கு உங்களை விட அட்வான்ஸ் ஒரு போஸ்ட். என்ன போஸ்ட்? என் வாப்பா ஹாரூன், நாங்க ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்துடைய பரம்பரையில வந்தவங்க. எப்படி சிறப்பு, நபிமார்கள் ஃபேமிலி நானு அப்படிங்கிறாங்க. இவங்க யாரும் நபிமார ஃபேமிலி கிடையாது. ஒண்ணு விழுந்துருச்சா? ரெண்டாவது என்ன சொல்றாங்க, என்னுடைய வாப்பாவினுடைய சகோதரர் மூசா, மூசா நபியுடைய சகோதரர் தானே ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், மூசா, அந்த மூசாவினுடைய ஃபேமிலியில வந்தாங்களாக்குனாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப 2 ஒரு நபி அல்ல, 2 நபியுடைய சொந்தம் அவங்களுக்கு உருவாகுது. மூணாவது சொல்றாங்க, அது பரவாயில்ல, கடைசியா வந்த முகம்மதுடைய மனைவி நான், 3வது நபியினுடைய மனைவியா இருக்கிற 2 நபிமார்களுடைய பரம்பரை, ஒரு நபியினுடைய மனைவியா இருக்கிறேன். அப்ப நான் தானே உங்களோட சிறப்புன்னு சொல்லி நீங்க பதில் சொல்ல வேண்டியதான். நீங்க ஏன் சும்மா வந்தீங்க? இவங்களுக்கு அந்த பதில் தெரியல. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க, நீங்க இப்படி சொல்லிருக்கனே, நீங்க அவங்களோட சிறப்பாக்கு. இன்னொன்னு என்ன தெரியுமா? இதுல இன்னொரு ஹிக்மத் வழங்குது. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, பொய் சொல்ல அனுமதிக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல மனைவிட்ட பொய் சொல்லலாம் இருக்கு. ஆனா இது உண்மை, ரசூலுல்லாஹ் சொன்னது உண்மை. ஆனா மனைவிட்ட பொய் சொல்லலாமா இல்லையா? எதையாவது ஒரே முணங்கிக்கிட்டு இருக்கிறான்னா எதையாவது ஒரு பொய்ய சொல்லி சமாதான, சில நேரங்களில் பொய் சொல்ற பொய்யிலேயே ஆக டாப்பான பொய் அது. உடனே உங்களை மாதிரி அழகிய நான் உலகத்துல பார்த்ததே இல்லைங்க அப்படி சொல்லி பாருங்க, அப்பவே கவுந்துருவாழ்வ. அவ்வளவுதான், உலகத்துல இந்த ஒரு வார்த்தை போதும். பொய் அவங்களுக்கே தெரியுது பொய் தான். உண்மையிலே அப்படியா? உண்மையிலே உலகத்துல அவங்களை விட அழகி கிடையாதா? அவங்களுக்கு தெரியும் ஐஸ் வைக்கிறாங்க. ஆனாலும் அது ஒரு சந்தோஷம். என்னண்டாலும் என் புருஷன் உலகத்துல நம்மள அழகின்னு சொல்லிட்டார்ல, நாம அவ்வளவு என்ன ஐஸ்வர்யா ராயோட பெரிய அழகியா திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. என்னதுக்கு? அந்த ஒரு வார்த்தை உங்களுக்கு ஒரு 3 நாளைக்கு சண்டை கிடையாது, 3 நாளைக்கு ஃப்ரீயா இருக்கேன். 4வது நாள் சண்டை ஆரம்பிக்கும் போது திருப்பி தலைவர் என்ன சொல்லிடுறேன்னா, நான் அன்னைக்கே சொன்னேன்ல, நீங்க தான் இந்த உலகத்துல பெரிய அழகி, நீங்க ஏன் கோவப்படுறீங்கன்ட்ட அன்னைக்கே முடிஞ்சு கோவப்படுறது கூட எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமான்னு முடிஞ்சு போயிரும். இது மனைவி இடத்துல பொய் சொல்லாமங்கிறதுக்கு இஸ்லாம் தர்ற அனுமதி. அதுக்குன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, மார்க்கத்துல விளையாடுற மாதிரி கண்டதுக்கும் பொய்ய சொல்லி அவளை ஏமாத்துற வேலையை பாத்திர கூடாது. சிலாக்கள் என்ன செய்வாங்க, எங்கேயாவது போய் இன்னொத்தியோட இருந்துகிட்டு நான் எப்படி தெரியுமாமா நீ கொண்டதே கோயில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் அப்படின்றான். ஆனா இன்னொன்று அவருக்கு பிக்கப்பா இன்னொன்னு நிக்கும். அப்படி செய்யலாமா? இது 1 நம்பர், அதாவது அநியாயம். இந்த அநியாயங்களுக்கு அல்லாட்ட பதில் சொல்லணும். அவளை சமாதானப்படுத்துறதுக்குரிய சின்ன சின்ன பொய்களை சொல்லலாமே தவிர இது மாதிரி மிகப்பெரிய அநியாயத்தை சொல்லிவிட்டு பெரியோரு பூசணிக்காய் கொண்டு சோத்துக்குள்ள மறைக்கிற மாதிரி இல்ல நான் கொண்ட கோயில் மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறேன், நான் எல்லாம் வாசப்படி தாண்டவே மாட்டேன், எப்படி ஆள் தெரியுமா நான் சொல்லி அப்படி போய் சொல்லக்கூடாது. சும்மா அவங்களை சமாதானப்படுத்துறதுக்காக சின்ன சின்ன பொய் சொல்றதுக்கு அனுமதி இருக்குது. ஆனா ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல சொன்னது உண்மை. என்ன உண்மை?
சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு இவ்வளவு பெரிய மரியாதை அவருடைய வாழ்க்கையில இருந்திருக்கிறது. சமாதானப்படுத்துறாங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இன்னும் கொஞ்சம் மேல போய் பார்த்தா அரசிட மகள் அவங்க, அரசர் மகள். சும்மாவா? எத்தனை பதவிகள் அவங்களுக்கு, இவ்வளவு பெரிய பதவி கிடைச்சிருக்குது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதானப்படுத்துகிறார்கள். அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் இந்த மேல சொன்ன செய்தி ஹாக்கிம்ல வரக்கூடிய செய்தி, ஆனா சஹீஹான ஹதீஸ். அதே மாதிரி இன்னொரு வரலாற்றிலே இசாபாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஃபியா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட தங்குற நேரத்தில் ஒரு நான் கேட்கறாங்க, நீங்க இந்த ரசூலுல்லாஹ் இந்த மோட்டிவேஷன் நடக்கிறது விளங்குது, இந்த ஒரு பிரச்சனை ஒன்று ஓடுறது விளங்குது. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, ஆயிஷா நீங்க சஃபியாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உடனே ஆயிஷா எடுத்து அவங்க தான் யூத பொம்பளை ஆயிட்டே அப்படின்ட்டாங்க. நீங்க இன்னொன்று சொல்லுவாங்கல்ல, அவங்களோட வீட்டுல போய் உட்கார்ந்துக்கிட்டு இன்னொரு முன்னாடியை பத்தி கேட்டா என்ன சொல்லுவாங்க? இந்த மாதிரி பதில் தானே மாதிரி. அது மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா போய் கேட்கறாங்க, நீங்க இந்த சஃபியாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க ஒரு யூத பொம்பளை அப்படின்ட்டு கோவப்பட்டு ஆயிஷா ரலியல்லாஹு பதில் சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர்கள் யூதராக இருந்தாலும் இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள், இஸ்லாம் அவரை அழகாக மாற்றி விட்டது. ரசூலுல்லாஹ் எப்படி அடிக்கிறாங்க? இது மானசீக தாக்குதல் அர்த்தம். இதுக்கு என்ன அர்த்தம்? மானசீகமா ஆயிஷாவுக்கு விளங்காமலே ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஆயிஷா நீங்க என்னதான் சொன்னாலும் அவங்க இஸ்லாத்தை விளங்கி இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க, இஸ்லாம் அவங்களை அழகாக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மனைவியை டேமேஜ் பண்ணவும் இல்ல, இந்த மனைவியை கீழே உளுத்தாட்டவும் இல்ல, ரெண்டையும் சரிசமனா ரசூலுல்லாஹ் வச்சு பாக்குறாங்க. இதுதான் நீதியான கணவனுக்கு அர்த்தம். நாம அப்படி நம்ம ஊர்ல அப்படி நீதியான கணவன்களை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. என்ன செய்வான்? ரெண்டாவது மனைவியை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது போயிட்டு முதல்வன் சொல்லுவான், நான் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது நிக்கிறேன்றான். அவகிட்ட சொல்லிட்டு அவளை இன்னொரு நாளைக்கு கூட்டு போனா முடிஞ்சு போச்சா? இல்ல, சரிசமமாக நடக்கணும். இல்லன்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல போய் நீதி செலுத்தவில்லை என்ற குற்றத்தின் பெயரால் மாட்டிக்கொள்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் அவ்வளவு கண்ணியமாக அந்த மனைவிமாருக்கு மத்தியிலே நடந்திருக்கிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு இந்த சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹுடைய அடிமை என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன கம்ப்ளைண்ட் பண்றாங்கன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க யூதனாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அவங்க இன்னமும் சனிக்கிழமையை தான் புனிதமா நினைக்கிறாங்க, அவங்களோட யூதர்களோட எல்லாம் தொடர்பா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. நபிகள் நாயகத்துடைய மனைவி மேல அவ்வளவு ஒரு அபாண்டத்தை அந்த பொம்பளை போய் சொல்லுதா. சொன்னதோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கேட்க, அவர் தானே ஜனாதிபதி, கூப்பிட்டு கேட்கிறாங்க, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே, மூமின்களின் அன்னையே, உங்களை பற்றி இப்படி ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்குது, என்ன விஷயம்? நீங்க சனிக்கிழமை, யூதர்கள் சனிக்கிழமையை தான் சிறந்த நாளாக கருதுவாங்க, கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை கருதுவாங்க, முஸ்லீம்கள் வெள்ளிக்கிழமையை கருதுவோம். யூதர்களுக்கு சனிக்கிழமை தான் ஸ்பெஷலான டே, அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கு சண்டே, நமக்கு வெள்ளிக்கிழமை. இப்படி இருக்கிறதுனால நீங்க சனிக்கிழமையை புனிதமாக இதுவரைக்கும் யூதரா இருந்து வந்ததுனால நீங்க சனிக்கிழமையை புனிதமா நினைக்கிறதாக சொல்றாங்களே, அது உண்மை நிலை என்னன்னு கேட்கும்போது அவங்க மார்க்கத்தை தெளிவுபடுத்துறாங்க. உமரே, நான் அப்படிப்பட்டவள் அல்ல, நான் யூதனாக இருக்கும் போது சனிக்கிழமை எனக்கு புனித நாள், அதற்கு பதிலாக அல்லாஹ் தஆலா இஸ்லாத்திலே எனக்கு வெள்ளிக்கிழமையை தந்திருக்கிறான். என்ன சொல்றாங்க? நான் அப்ப சனிக்கிழமை தான் எனக்கு புனித நாள், இப்ப இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அல்லாஹ் தஆலா வெள்ளிக்கிழமையை தந்த பிறகு நான் எதுக்கு சனிக்கிழமையை பத்தி யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, உங்க யூதர்களோட எல்லாம் தொடர்புல இருக்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் வருது. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு பாடம் நடத்துறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, யூதர்கள் அவர்கள் மார்க்கத்தில் தான் யூதர்கள், என்னுடைய உறவுக்காரர்கள் என்ற வகையில் நான் அவர்களோடு உறவு பாராட்டுகிறேன், அது ஒன்றும் மார்க்கத்தில் தப்பு அல்ல. மார்க்கத்துக்கு முரணா போனா தான் தப்பு. அவன் காபிரா இருந்தாலும் என் உறவுக்காரன், என் மாமா மச்சான், என் பெரியப்பா சித்தப்பா, அவங்களோட நான் பேசக்கூடாதா? இஸ்லாத்துக்கு நான் மொத்தமா அவங்களை அப்படியே விட்டுவிட்டு ஒத்தனோட பேச மாட்டேன் வந்துடணுமா? அப்படி மார்க்கத்தில் இல்லையே அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலையை தெளிவுபடுத்திட்டு போய் அடிமைட்ட கேட்கிறாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு விட்டுறாங்க. அடிமைட்ட போய் கேட்கிறாங்க, நீ எதுக்கு இப்படி ஒரு அபாண்டத்தை போய் சொன்ன அப்படின்னு சொல்லும் போது, என்னை ஷைத்தான் வழிகெடுத்து விட்டான் அப்படின்னு சொல்லி அந்த ஷைத்தான் பதில் சொல்லுது. என்ன சொல்றாங்க? ஷைத்தான் என்ன வழிகெடுத்துட்டான்னு சொல்லி இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு சொல்லிட்டு அசால்ட்டா பதில் சொல்றாங்க. உடனே சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? உன்னை நான் இன்றிலிருந்து விடுதலை செய்து விட்டேன், நீ எனக்கு அடிமையே கிடையாது போன்னு அனுப்பி விட்டுதாங்க. எவ்வளவு பெரிய மனசா இருந்திருந்தா இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொன்னவங்களை விடுதலையா செய்வாங்க யாராவது? அடிமையா இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய அபாண்டத்தை செய்யறான்.
சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா நினைச்சிருந்தா என்ன தண்டனை வேண்டும் என்றாலும் அவளுக்கு கொடுத்திருக்கலாம். அடிமை கேட்க பார்க்க யாரும் இல்ல, ஆடு மாடு மாதிரி வச்சுக்கிருவாங்க. அப்படிப்பட்ட அடிமையை உடனே என்ன செய்யறாங்க, நீ என் கூட இருந்துகிட்டு இப்படி ஒரு வேலை பார்த்துட்ட, அதனால இதுக்கு பிறகு நீ என்கிட்ட இருக்க வேணாம் போட்டு சொல்லி உன்னை விடுதலை செய்து விட்டேன் என்று சொல்லி இந்த சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவரை விடுதலை செய்த செய்திகளை பார்க்கிறோம். அதே போல இன்னொரு சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹ் இவங்களோட ரொம்ப இரக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இரக்கமா இருந்தாங்களோ, எப்படி ஹப்சாவோட இரக்கமா இருந்தாங்களோ, எப்படி மற்ற மனைவிமாரோட இரக்கமா இருந்தாங்களோ, அதே மாதிரி இந்த சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோடையும் ரொம்ப இரக்கமானவங்களாக இருந்தாங்க. அவ்வளவுக்கு ஒரு சிறந்த கணவராக இருந்தாங்க. எந்த அளவுக்கு இரக்கம்னு கேட்டா, ஒரு சந்தர்ப்பத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க எல்லாம் ஒரு பிரயாணம் போய் வர்ற நேரத்தில் ரசூலுல்லாவுக்கு பின்னால் சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அமர்ந்திருந்தார்கள். ரசூலுல்லாஹ் முன்னாடி குதிரையில உட்கார்ந்து வர்றாங்க, பின்னாடி சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் அமர்ந்து வந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று அந்த குதிரை அல்லது ஒட்டகம் வாகனம் முரண்டு பிடித்து கீழே விழுத்தாட்டி விட்டது. அப்படியே ரசூலுல்லாஹ் கீழே விழுகிறாங்க. ரசூலுல்லாவோட சேர்த்து சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா அவங்களே ஒட்டகத்தில் இருந்து அல்லது குதிரையில இருந்து கீழே விழுகிறாங்க. கீழே விழுந்ததோட இதை பார்த்து கொண்டு இருந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னு கேட்டா, இந்த காட்சியை பார்த்ததோட ஓடி போய் யார ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அலைக்கல் மரஆ, உடனே அந்த புள்ளைய காப்பாத்துங்க. ரசூலுல்லாஹ் தான் விழுந்து கீழே இருக்கிறாங்க, தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை காப்பாத்து, உண்மையிலே ரசூலுல்லாஹ்வை காப்பாத்து தானே ஓடுவாங்க நபித்தோழர்கள். ரசூலுல்லாஹ்வை காப்பாத்த ஓடும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அலைக்கல் மரஆ, முதல்ல போய் என்னுடைய மனைவியை காப்பாத்துங்க, அவங்க விழுந்து கிடக்குறாங்க. எவ்வளவு பாசம்! விழுந்து முடிய மனைவி தான் ஞாபகத்துக்கு வருது. நாம விழுந்து முடிய நாம எங்கடா நமக்கு ஞாபகத்துக்கு வரும். நாம விழுந்துட்டோம்னு வைங்க, கணவன் மனைவி எல்லாம் போறதுல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, முதல்ல நான் உசுரோட இருக்கேனா இல்லையா, இதைத்தான் நாம நினைப்போம். உண்மை தானே? உண்மையான நிலைப்பாட்டை யோசிச்சு பாத்தீங்கன்னா இதுதான் உண்மையாக இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி மீது கொண்ட பாசம் எவ்வளவு கேட்டா, விழுந்து முடிய தன்னுடைய மனைவியை காப்பாத்துங்க, நான் ஏதோ சுதாரிச்சுக்கிறேன், மனைவியை நீங்க காப்பாத்தினா போதும் சொன்னதோடு நபித்தோழர் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அவரை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய முகத்துல ஒரு புடவையை போட்டுக்கிட்டு போறாரு. அவர் செஞ்ச அந்த காரியத்தை பாத்தீங்கன்னா முகத்துல புடவையை போட்டு போய் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹுடைய முகத்துல புடவையை போட்டுடுவாங்க. போட்டு விட்டுட்டு நீங்க எழுந்துறீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ரெண்டு பேரையும், கணவன் மனைவி ரெண்டு பேரையும் சேர்த்து ரசூலுல்லாவையும் சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹையும் சேர்த்து தன்னுடைய அவங்களுடைய வாகனத்துல திருப்பி ஏற்றி விட்டு வருவார்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு. இதுல இருந்து என்ன விளங்குது? மனைவியோட பாசம் காட்டுறதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு ஒரு கருணை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அதே போல மனைவியும் எப்படி கணவனோட பாசம் காட்டுறதுல அளவு கடந்தவர்களாக இருந்தார்கள். அன்னை ஹப்சா, அன்னை சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், நபியை விட நற்குணமுள்ள ஒருவரை இந்த உலகத்தில் நான் பார்த்ததே கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா மனைவிமாரும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு இந்த சர்டிபிகேட் கொடுத்து தான் இருக்கிறாங்க. சஃபியா ரலியல்லாஹு, இந்த சஃபியா இவங்க இந்த நபித்தோழர் என்ன சொல்றாங்க, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு சிறந்த ஒரு மனிதரை, ஒரு நிரப்பமான குணம் கொண்ட ஒருவரை என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்ததே கிடையாது. ஏன் பார்த்தது கிடையாது? அவ்வளவு இரக்கமாக என்னோடு இருப்பார்கள். நாம காட்டுற இரக்கம் என்ன? நம்ம மனைவிமாரு காட்டுற இரக்கம் கேட்டா, இரக்கத்தை எப்படி சமாளிப்பாங்க தெரியுமா? ரமலான் காலம் வந்துருச்சுல்ல, நோ லிமிட் தான் இறக்கும், இல்லன்னா ஃபேஷன் பாக்கு தான் இறக்கும். இந்த ரெண்டுக்கும் கூட்டு போனா அவங்க நம்ம வீட்டு பெண்களுக்கு வந்து கொஞ்சம் கூட சிந்தனை இல்ல. ஏன் சிந்தனை இல்ல? அவ்வளவு காலமா கிறுக்க மாதிரி வச்சு வளர்த்திருப்பான். அன்னைக்கு பார்த்து திடீர்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ஒரு ரமலான் இல்லாட்டி ஒரு ஹஜ்ஜி வந்தா 2 நாளைக்கு நோ லிமிட்டுக்கு ஃபேஷன் பேக்கு கூட்டு வந்தா, இது மாதிரி ஒரு குணம் கொண்ட மனிதரை நான் பார்த்ததே கிடையாதுன்றவா. என்ன நினைக்கிறாங்க? அல்ல ஒரு 3 மாசத்துக்கு அப்புறம் ஒரு மோதிரம் வாங்கி கொடுத்துட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஒரு மோதிரத்துல, ஒரு சாரியில, ஒரு சுடிதார கவுளுத பெண்களாத்தான் நம்ம வீட்டு பெண்கள் இருக்கிறாங்க. பெண்கள் என்ன செய்யணும்? உஜாராக இருக்கணும். இந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக. கணவன் நம்மளோட எப்படி பாசம் காட்டுறாரு? ஒரு வெறுமனே ஒரு சுடிதார்ல ஏமாத்திடுறாரா, இல்லன்னா ஒரு நெக்லஸ்ல ஏமாத்திடுறாரா, இல்லன்னா ஒரு மோதிரத்துல ஏமாத்திடுறாரா,
இதை கவனிக்கிற அன்புங்கிறது ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுக்கிறதோ, ஒரு மோதிரம் வாங்கி கொடுக்கிறதோ, ஒரு சுடிதார் வாங்கி கொடுக்கிறதோ இல்ல. அன்புண்டா என்ன அர்த்தம்? பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நபிகள் நாயகம் எப்படி சஃபியா பின்த் ஹுயையோடு இருந்தார்களோ, நபிகள் நாயகம் எப்படி ஆயிஷாவோடு இருந்தார்களோ, நபிகள் நாயகம் எப்படி ஹப்சாவோடு இருந்தார்களோ, இது போன்று இருப்பதுதான் கணவன் பாசம் காட்டுகிறான் என்று அர்த்தம், மனைவி பாசம் காட்டுகிறாள் என்று அர்த்தம். அது இல்லாம சாதாரண அற்பமான பொருட்களுக்கெல்லாம் நாம் அப்படி பாசம் பாச கடல் நினைச்சிட்டோம்னா அது பாசம் அர்த்தம் இல்லை. அது உண்மையிலேயே ஒரு வேஷம். அது வேஷம் காட்டுறதுக்கு அப்படி செய்யறான்னு அர்த்தம். நிறைய வீடுகள்ல வாழ்க்கையே போலீஸ்காரன் வாழ்க்கையா தானே இருக்குது. நிறைய வீட்டுகள்ல வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா போலீஸ்காரன் வாழ்க்கையாகத்தான் இருக்கும். காரணம் என்ன? வீட்டுக்குள்ள போனா ஒரு வருஷம் வரைக்கும் வீடு கரெக்டா போகும். ஒரு வருஷத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா எல்லாம் போலீஸ்காரன் மாதிரி கட்டளை இடுகிற இடத்துல கணவர் இருப்பாரு, வேலை செய்யற இடத்துல மனைவி இருப்பா. அதுக்கு பேர் வாழ்க்கையா? ஒரு உப்பு சப்பு இல்லாத உணவை சாப்பிட்டா சரியா இருக்குமா? ஜெமிக்குமா? சாப்பிடுறதுக்கு விருப்பம் வருமா? விருப்பம் வராது. அது மாதிரி வாழ்க்கை உப்பு சப்பு இல்லாம இருக்க கூடாது. அப்படி ஒரு டேஸ்டான ஒன்னா இருக்கணும். எப்படி வீட்டுக்குள்ள போனாலே விசாரணை கமிஷனாவே இருக்கும். ஒவ்வொரு நாளும் என்ன விசாரிக்கிறத, படிச்சியா, செஞ்சியா, இது செஞ்சியா, அது செஞ்சியா, இது செஞ்சியான்னு சொல்லி ஒவ்வொன்றும் விசாரணை கேள்விகளாகவே இருக்கும். அதுக்கு முன்னாடி எப்படி இருக்கு? கல்யாணம் கட்டி ஒரு 3-4 மாசம், ஒரு வருஷம் இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்ன பதிலாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கு பதில் சொல்லிக்கொண்டே இருப்பாரு. எது கேட்டாலும் பதில் வரும். அப்படியாமா இப்படியாமா விழுந்து விழுந்து கவனிப்பான். இதே ஒரு வருஷம் தாண்டிட்டு எல்லாம் கேள்வியாவே கேட்பான். முடிஞ்சு வச்சுல பதில் சொல்லி முடிஞ்சுப்ப. அடுத்து என்ன? இப்ப கேள்வி கேட்கறது. முன்னாடி அவன் டெஸ்ட் எழுதுறவனா இருப்பான். இப்ப டெஸ்டுக்கு கொஸ்டின் கேட்கிறவனா இருப்பான். எப்படி கேட்பான்? அது செஞ்சியா, துணி துவைச்சியா, அயன் பண்ணினியா, சமைச்சியா, அது செஞ்சியா, ஒவ்வொன்றையும் என்ன கேள்வியா கேட்கிற. இப்படி இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குதா? நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை அப்படித்தான் இருந்துச்சா? வீட்டுக்குள்ள ரசூலுல்லாஹ் அப்படித்தான் இருந்தாங்களா? அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் வீட்டுக்குள் நுழைந்தது முதலாக பல்லுதான் விளக்குவார்கள். ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் எந்த டைம் உள்ள போனாலும் சரி, முதல்ல வீட்டுக்குள்ள போனோம் பல்லுதான் ரசூலுல்லாஹ் விளக்குவாங்க. தன்னுடைய ஆண்மையை மனைவியிடத்தில் முதலில் வெளிப்படுத்த வேண்டும். அந்த வேலையை ரசூலுல்லாஹ் செய்வாங்க. நம்ம வீட்டுக்குள்ள போனா பல்லு விளக்க முடியுமா? நமக்கு பல்லு சண்டை விளக்க முடியறதுக்கே காலம் கழிஞ்சிரும். பல்லு எங்க விளக்குறது? போய் சண்டை தான் விளக்கிட்டு இருக்கணும். இது மாதிரி ஒரு உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கை நபிகள் நாயகம் வாழவில்லை. அந்த வாழ்க்கையில் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. போலீஸ்காரன் வாழ்க்கைக்கு உகந்ததல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு விளங்குதா? அதே மாதிரி இன்னொரு சந்தர்ப்பம், இவ்வளவு பாசமாக சஃபியாவோட இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினால சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா மேல ஏதோ ஒரு கோபம் ஏற்பட்டு விடுகிறது. கோபத்தினால அவங்க கொஞ்சம் கோபப்படுறாங்கிறது தெளிவாக சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு விளங்கிருச்சு. விளங்கினா இப்ப கோபத்தை சமப்படுத்தணும் இல்ல. இப்ப கோபம், புருஷன் கோபமா இருக்காரு, புருஷன் கோபமா இருந்தாருன்னா திரும்ப திரும்ப நாமளும் கோபப்பட்டுக்கிட்டு இருந்தா, மனைவியும் கோபப்பட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கு நியாயம் இல்ல. எப்படியா ஒரு சமாதானத்துக்கு வரணும்ல. சமாதானத்துக்கு வர்றதுக்காக எப்படி ஒரு அருமையான மனைவின்னு பாருங்க. அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? பொதுவா கணவர்மாரை பொறுத்த வரையில அவங்க எப்பயுமே வெளித்தொடர்புகளோட இருக்கிறவங்க. காலையில வீட்டுல இருந்து கிளம்பினான்னா திருப்பி சாயங்காலம் வருவான். ஒரு ரமலான் காலம்னா வேணும்னா ஒரு 10 மணிக்கு கிளம்பி நோன்பு துறக்கிறதுக்கு வருவான். இதே மற்ற காலமா இருந்தா நாம எப்ப வருவீங்க? காலையில போனோம்னு சொன்னா திருப்பி 10 மணிக்கு வருவோம். திருப்பி காலையில 7 மணிக்கு கிளம்பினா அடுத்த நாள் 10 மணிக்கு வருவோம். எப்பயுமே வெளித்தொடர்புகளோட இருக்கக்கூடிய ஆட்களாக கணவன்மார் இருப்பாங்க. ஆனா மனைவிமார் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியா வெளியில எவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு. அந்த டென்ஷனோட வீட்டுக்குள்ள வந்திருப்பான். அப்ப போய் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஏத்துற மாதிரி பேசினா அந்த வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? என்ன செய்யணும்? கணவன் வீட்டுக்குள்ள அவன் ஆறாமற இருந்ததுக்கு பிறகு என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு பிறகுதான் சொல்லணுமே தவிர உடனடியா சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இதே நேரத்தில் கணவன் கொஞ்சம் கோபமா இருக்கிறான்னு விளங்கிட்டா என்ன செய்யணும்? அவனை சமாதானப்படுத்துற முறைகளை நாம கையாளக்கூடிய பெண்களாக இருக்க வேண்டும். சஃபியா ரலியல்லாஹு என்ன செய்றாங்கன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கோபமா இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதோட ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட போய் சொல்றாங்க, ஆயிஷா அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தது. அப்ப சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்னிடத்தில் யா ஆயிஷா, ஆயிஷாவே அர்லி அன்னி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்துல என்ன கொஞ்சம் சமாதானம் பண்ணி வைங்க. இவங்களுக்கு மத்திய தான் பிரச்சனை. யாரு அடிக்கடி பிரச்சனை வருது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு. ஆனா பிரச்சனை வந்தா நபி தோழர் எப்படி மாறுறாங்கன்னு பாத்தீங்களா? சும்மா அப்பப்ப பிரச்சனை வந்திருக்கு. ஆனா பிரச்சனை வந்தாலும் இப்ப ஒரு ஹெல்ப் வரக்கல ஆயிஷா செய்ய ரெடி ஆயிடுறாங்க. இவங்க போய் கேட்க ரெடி ஆயிடுறாங்க. என்னண்டாலும் அன்னைக்கு என்ன யூத பொம்பளைன்னு சொன்னவ நான் எப்படி போய் அவட்ட பேசுவேன் அப்படின்னு இருந்தாங்களா சஃபியா?
என்னண்டாலும் ரசூலுல்லாஹ் இவங்களுக்காக எனக்கிட்ட கொஞ்சம் அப்படி நடந்துக்கிட்டாங்க, அதனால நான் எப்படி இவளுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இருந்தாங்களா? ரெண்டு பேருமே இருக்கல, ரெண்டு பேரும் விட்டு கொடுப்போடு இருக்கிற இடத்துல இவங்க போய் சொல்றாங்க, ஆயிஷா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னோட கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரி இருக்குது, நீங்க தான் சமாதானம் பண்ணி வைக்கணும். சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் உங்களுக்கு என்ன தரப்போறேன் தெரியுமா? ஏண்ட டேட்ல இருந்து ஒரு நாள் உங்களுக்கு தந்துருவேன். எப்படி டீல்? நல்ல ஒரு டீல். எப்படி டீல் பண்றாங்கன்னு கேட்டா, ஏண்ட டேட்ல ரசூலுல்லாஹ் வந்து தங்குற டேட் இருக்குல்ல, அந்த டேட்ல இருந்து ஒரு டேட் உங்களுக்கு ஃப்ரீயா தருவேன். ஏண்ட வீட்டுக்கு அந்த டேட்டுக்கு ரசூலுல்லாஹ் வர தேவையில்ல, உங்களோட வீட்டுக்கே வந்துடலாம், அங்க வந்து இருந்துக்கலாம். ஆனா நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? அந்த டேட்ல என்ன பத்தி ரசூலுல்லாஹ்ட்ட நல்லதா சொல்லி கொடுக்கணும். அப்ப ரசூலுல்லாஹ் மேல இருக்க கோபம் கழிஞ்சு போயிரு. ஆயிஷா ரலியல்லாஹு உடனே என்ன செய்றாங்க? ஓகே ஓகே நான் எல்லாத்தையும் செஞ்சிடுறேன். ஏன் ரசூலுல்லாஹ் தங்களோட வீட்டுக்கு வர்றேன்னு ஆயிஷா ரலியல்லாஹு அவ்வளவு ஆசை. உடனே நான் செஞ்சிடுறேன், அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்கல்ல, நான் பேசிக்கிறேம்மா, உங்களை பத்தி நல்லது சொல்லி கொடுக்குறேன், அவ்வளவுதானே, எல்லாத்தையும் நான் முடிச்சிடறேன், டீல எங்கிட்ட விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. போய் அங்க போய் ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டுக்கு போனதும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா பத்தி கேக்குறாங்க, இலைக்கி யா ஆயிஷா இன்னஹு லைஸ யௌமக், இது வந்து உங்க டேட் இல்லையே. ரசூலுல்லாஹ் அங்க வைத்துட்டு கேக்குறாங்கன்னு கேட்டா, நான் இப்ப உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறேன், ஆனா இந்த டேட்ல நான் இங்க வரக்கூடாது, நான் போக வேண்டியது சஃபியாவுடைய இடமே அப்படின்னு சொல்லும் போது உடனே ஆயிஷா எல்லாம் பாஞ்சு விழுந்து என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்டா, தாலிக ஃபதுலுல்லாஹி யூதிஹி மையஷா, அதுதான் அல்லாஹ் செய்யற ரஹ்மத்து, யாருக்கு நாடுகிறானோ அவனுக்கு ரஹ்மத்து செய்வான். எப்படி பதில்? உடனே இது உங்க டேட்ல நான் வேற அங்க போக வேண்டிய இங்க வந்திருக்கேன் இடத்துக்கு, அல்லாஹ்வின் தூதரே இது அல்லாஹ் செஞ்ச ரஹ்மத்து, அல்லாஹ் தார பரக்கத்து, இது அல்லாஹ் நினைச்சாக்களுக்கு இதை தருவான், இன்னைக்கு எனக்கு தர நினைச்சிருக்கிறான் தந்திருக்கிறான், சரி விஷயத்துக்கு வாங்கன்னு சொல்லிட்டு அப்படி பேச போடுறாங்க. நீங்க இந்த சஃபியா பொய் கூட சொல்லல பாத்தீங்களா? பொய் சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வோட வாழ்ந்துட்டு போயிருக்கலாம், ஆனா பொய் சொல்லாம போய் பேசுறாங்க. சஃபியாவை பத்தி இப்படி ஒரு சிக்கல் இருக்குது, நீங்க ஏதோ தப்பா வழங்கி இருக்கிற மாதிரி இருக்குது, இதுதான் பிரச்சனை, அவங்களோட சேப்பா போயிருக்கிறீங்க. எந்த மனைவியாவது இன்னொரு மனைவியோடு வாழ்கிற ஒரு புருஷன்ட்ட இப்படி ஒரு செட்டில்மெண்ட் பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா? உலகத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர இப்படி ஒரு நற்குணம் எந்த மனைவிக்கும் வராது. அவ்வளவு ஒரு அருமையான குணத்தை கொண்டு, என்னென்றாலே புலிக்கு பிறந்தது பூனையாகாது இல்லையா? அபூபக்கர் சித்திக்குடைய மகள் தன்னுடைய மகளுக்கு ஒருவன் விபச்சார குற்றச்சாட்டு சுமத்தி இருக்கிறான் என்று தெரிந்து கூட அல்லாஹ் தஆலா மன்னிக்க மாட்டீர்களா என்று சொன்னதற்காக விபச்சார குற்றச்சாட்டு சொன்னவனையே இட்டு கட்டினவனையே மன்னித்த ஒரு தலைவர் அபூபக்கர் சித்திக். அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகள் ஆயிஷா, அவங்க என்ன செய்றாங்க? சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் உண்மையிலே அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, அவங்களோட கரெக்டா இருந்துக்கிறனே, அந்த மாதிரி உபதேசங்களை சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சமாதானம் செய்து வைத்தார்கள் என்ற செய்தியை முஸ்னத் அஹமது என்ற ஹதீஸ் கிரந்தத்திலே பார்க்க கிடைக்கிறது. இவர்களுடைய சம்பவத்தில், இவர்களுடைய வரலாற்றில் இன்னொரு முக்கியமான சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம் என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமதான்ல ஏத்திகாஃப் இருப்பாங்க பள்ளிவாசல்ல. ஏத்திகாஃப் இருந்தா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார் ரசூலுல்லாஹ்வோட வந்து பேசிட்டு போவாங்க. போற நேரத்தில் ஒரு நாள் சஃபியா பின்த் ஹுயை ரலியல்லாஹு அன்ஹா வருகிறார்கள். வந்து அவங்க போகும்போது இருட்டிருச்சு, லேட் ஆகி சாயங்கால நேரமானதுனால ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, இருங்கம்மா நான் அவங்களை கூட்டி கொண்டு போய் விட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு வர்றாங்க. காரணம் என்னன்னு கேட்டா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் உசாமா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்குள்ளதான் அவங்களுடைய அந்த அறை இருந்ததாக ஹதீஸ்ல வருகிறது. அப்ப கூட்டி கொண்டு விட போறாங்க. விட போற நேரத்துல போற வழியில இவங்களை கூட்டிக்கிட்டு இருட்டுக்குள்ள போறாங்களா, போகும்போது ரெண்டு நபித்தோர்கள் அந்த வழியா போறாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கூட்டிக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும்போது ஃபலக்கியஹு ரஜுலானி மினல் அன்சார், ரெண்டு அன்சாரி தோழர்கள் ரசூலுல்லாஹ்வை பார்க்கறாங்க. பார்த்ததுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்கன்னு கேட்டா, அந்த ரெண்டு பேரையும் பார்த்து தாலையா ரெண்டு பேரும் இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு சொல்றாங்க. இன்னஹா சஃபியா பின்த் ஹுயை, இவர்கள் சஃபியா பின்த் ஹுயை, நல்லா பாத்துக்க. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, நான் கூட்டிக்கிட்டு போற இந்த பெண் வேறு யாரும் அல்ல, சஃபியா பின்த் ஹுயை, என்னுடைய மனைவியை தான் நான் அழைத்து செல்லுகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் சொல்லுகிறாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்க்கே எல்லா புகழும், அல்லாஹ்வின் தூதரே உங்களை நாங்க சந்தேகப்படுவோமா, நீங்க ஒரு பொம்பளை பிள்ளையோட போறீங்க என்று நாங்க வேற ஏதாவது நினைப்போமா அப்படின்றதோட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் நினைக்க மாட்டீர்கள், இருந்தாலும் இன்ன ஷைத்தான யஜ்ரி மினல் இன்சானி மஜ்ரத்தம், நீங்க நல்லவங்க தான்ப்பா, ஆனா ஷைத்தான் எப்படிப்பட்டவன் தெரியுமா,
ஷைத்தான் மனிதனுடைய இரத்தங்கள் ஓடுகிற இடங்களில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஷைத்தான் உங்க கூடவே இருக்கிறான். அவன் என்ன செய்வான்? கெட்ட எண்ணத்தை வந்து போட்டுருவான். என்னதான் இருந்தாலும் ஒருத்தர் நல்ல ஒரு தலைவரா இருக்கிறாரு, ஊருக்குள்ள நல்ல மனுஷனா இருக்கிறாரு, என்னதான் அவர் மேல நம்பிக்கை நாணயம் இருந்தாலும் சும்மா ஒரு பொம்பளை பிள்ளையோட எங்கேயா பார்த்துட்டாருன்னா சொல்லிட்டான்னா என்னென்றாலும் வெளியில கேட்காட்டி மனசுக்குள்ள என்ன சொல்லு, என்னென்றாலும் இவர் எதுக்கு அந்த பொம்பளை பிள்ளையோட நின்றாரு, இவர் எதுக்கு அந்த பிள்ளைய பார்த்தாரு, இவர் எதுக்கு அந்த பிள்ளையோட பேசினாரு, இப்படின்னு பல மாதிரியான கேள்விகளை ஷைத்தான் உள்ளத்துல போடுவான். அதுக்கு தான் இந்த சட்டத்தை ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. ஷைத்தான் என்ன செய்வான்னு கேட்டா உங்களோட உள்ளத்துக்குள்ள கெட்ட எண்ணங்களை நுழைப்பான். அப்படி நுழைக்காமல் இருப்பதற்காகத்தான் நான் உங்களை கூப்பிட்டு இந்த ரெண்டு பேரும் இன்னார்தான்ங்கிறத சொல்லி காட்டினேன். எவ்வளவு ஒரு நியாயம்! தன்னுடைய கௌரவத்தை, தன்னுடைய நேர்மையை நபிகள் நாயகம் இந்த உலகத்துக்கே பறைசாற்றுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லாம கூட போயிருக்கலாம், தப்பாது. ஆனா ரசூலுல்லாஹ் என்ன பாக்குறாங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு கண்ணியம் பேசுறாங்க. ஒரு பொம்பளை குற்றச்சாட்டு கூட நபிகள் நாயகத்தின் மேல் எவனும் சொல்ல முடியாது. ஒரு பெண்ணை வைத்து ஒரு குற்றச்சாட்டு சொல்லலுமா? நபிகள் நாயகம் அந்நிய பெண்களுடைய கரத்தை கூட தொட்டதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பையத்து பண்றதுக்காக பெண்கள் வருவாங்க. பெண்கள் வர்ற நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? பேச்சிலேயே பையத்தை வாங்கிட்டு அனுப்பிடுவாங்க. இப்படி கையை பிடிச்சி பையத்தை இருப்பாங்களா? அப்படி செய்வாங்களா? அப்படி செய்ய மாட்டாங்க. போயிட்டு வாங்கம்மான்னு அனுப்பிடுவாங்க. அதுதான் நபிகள் நாயகத்திற்கும் இன்றைக்கு இருக்கிற மதகுருமார்களுக்கும் உள்ள வித்தியாசம். நித்யானந்தா பார்த்தமா இல்லையா? 300 வழக்கு, ஒன்றா ரெண்டா 300 வழக்கு, 300 பொம்பளை புள்ள போட்டிருந்தா. எல்லாமே டாக்டர் மாறும், என்ஜினியர் மாறும். காரணம் என்ன? எல்லாருக்கும் கடவுளுடைய நித்திய ஜீவனை காட்டுகிறேன்னு காட்டி விட்டார். எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கேட்டா நான் கடவுளுடைய நித்திய ஜீவனை காட்டுவேன் அப்படின்னு பாறான். இப்படிப்பட்ட அயோக்கிய சாமிமார்கள் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அந்நிய பெண்ணின் கரத்தை கூட தொட்டதில்லை. ஆனா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தௌஹீதின் பெயரால் இந்த நபிகள் நாயகத்துக்கு எதிராக சில செய்திகள் புனையப்பட்டிருக்கிறது. என்ன புனைவு தெரியுமா? புகாரியிலே ஒரு செய்தி வரும். அதனை இன்றைக்கு நிறைய உலமாக்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். நாம் இந்த ஸ்ரீலங்கா, இலங்கையிலே நம்முடைய ஜமாத்தை தவிர அத்தனை பேரும் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். நாம மட்டும் இல்லாத பொய், ரசூலுல்லாஹ் அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னு மறுக்கிறோம். அது என்ன செய்தி? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் ஒரு முக்கியமான நபித்தோழியர். உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த விதத்திலும் திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்ட உறவு அல்ல, மஹரம் கிடையாது. திருமணம் முடிக்கிறதுக்கு ஹராமாக உம்மா மாதிரி இருக்கணும், இல்லன்னா உம்மோட தங்கச்சியா இருக்கணும், இல்லன்னா அக்கா தங்கச்சியா இருக்கணும், இது மாதிரி யாரா இருந்தா திருமணம் முடிக்க கூடாத உறவு முறை இருக்குல்ல, இவங்களோட சாதாரணமாக பேசுவது பழகுவது பிரச்சனை அல்ல. ஆனா இந்த உம்மு ஹராமுடைய வீட்டுக்கு புகாரில வருகிறது, ரசூலுல்லாஹ் உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போவாங்களாம். போய் என்ன செய்வாங்களாம்? உம்மு ஹராம் ரலியல்லாஹு அன்ஹுடைய மடியிலே ரசூலுல்லாஹ் தலை வைத்து தூங்குவார்கள். அவங்க பேன் பார்த்து விடுவாங்க அப்படின்னு புகார்ல ஹதீஸ் வருது. இதை எல்லா உலமாக்களும் பெருசா எடுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நாம என்ன சொல்றோம்? இப்படி ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை. ரசூலுல்லாஹ் நபிகள் நாயகம் இன்னொரு அந்நிய பெண்ணுடைய கையையே தொட்டது கிடையாது ஹதீஸ பார்க்கிறோம். கையையே தொடாத அளவுக்கு ஒரு தூய்மையான தலைவர் நபிகள் நாயகம். அவங்க அந்நிய பெண்ணுடைய மடியில போய் படுத்து பேம்பாக்க சொல்லுவாங்களா? இப்படி ஒரு செய்தியை இன்றைக்கு உலகம் பூராவும் தௌஹீதுடைய பெயரால் இன்றைக்கு தமிழ் உலகத்தில் கூட பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இது மார்க்கத்தில் உண்டா? மார்க்கத்தில் இல்ல. இன்னக்கலாலா ஹுலுக்கின் அலீம், நபியே நீங்கள் அழகிய நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள், நீங்கள் தான் ஒழுக்கத்தின் புருஷர், இந்த உலகத்துக்கு ஒழுக்கம் காட்டி தந்தவங்க அவங்க தான். இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிமுக்கு போராடுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஆக்களுக்கு முதல்ல போராடணும். எது மாதிரி ஆக்களுக்கு? இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம் படம் எடுத்ததுக்காக கொதிச்சு போறோம். ஆனா நமக்குள்ளே ஒரு கூட்டம் என்ன செய்யறான்? ரசூலுல்லாஹ்வை கேவலப்படுத்துற மாதிரி இது மாதிரி செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்கிறானா இல்லையா? சாலிமுடைய ஹதீஸ் தெரியுமில்ல, அது இப்ப விளங்கப்படுத்த வரல, பெரிய சம்பவம். சாலிமுடைய ஹதீஸும் அப்படிப்பட்டதுதான். நபிகள் நாயகம் ஒரு அந்நிய பெண்ணிட்ட போய் ஒரு நபித்தோழரை பால் குடிக்க சொன்னாங்கன்னு சொல்லி இந்த ஹதீஸை சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லுவாங்களா? அந்த பொம்பளையே கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நான் எப்படி அந்நிய ஆணுக்கு பால் கொடுப்பேன்? அவர் இளைஞர் ஆயிற்று, நான் எப்படி பால் கொடுப்பேன்? ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா, ஐ நோ, எனக்கு தெரியும், நீங்க பால் கொடுங்கன்னாங்களா. எப்படி? எனக்கு அது தெரியும், நீங்க பால் கொடுங்க. கேள்வியே எதுக்கு? அல்லாஹ்வின் தூதரே என் புருஷர் சந்தேகப்படுற மாதிரி இருக்குது, என் கணவன் சந்தேகப்படுறாரு, இவர் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வந்து போறாரு, என் வளர்ப்பு புள்ளதான், ஆனா வீட்டுக்கு வந்து போறாரு, இளைஞரா இருக்கிறார், நான் வேற இளம் பொம்பளையா இருக்கிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களா? நீ பாலை கொடுத்துருமா, பிரச்சனை முடிஞ்சு தாய் புள்ளண்டு உண்டாயிருவீங்க அப்படின்னாங்களாம். அவ திருப்பி கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரே ஒரு இளைஞருக்கு நான் எப்படி பால் கொடுப்பேன் அப்படி கேட்கறாங்களாம். திருப்பி ரசூலுல்லாஹ் சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்களா, அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நானே சொல்றேன், இளைஞருக்கு பால் கொடுன்னு சொல்லி. இப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்களா? அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் கறந்து கொடுக்க சொல்லி இருப்பார்கள். சொல்ற விளக்கம் என்ன? ரசூலுல்லாஹ் கறந்து கொடுக்க சொல்லி இருப்பாங்களாம். அந்த ஹதீஸ்ல வாசகம் எப்படி வருது?
குழந்தைக்கு பால் கொடுக்கிற மாதிரி மார்புல வாய் வச்சு கொடுங்கன்னு தான் வருது வாசம். குழந்தைக்கு பால் கொடுக்கிற வாசம் வருது. அவ கேள்வியே வந்து சந்தேகப்படுறாங்கிறது தான் கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சந்தேகத்தை நீக்கிற மாதிரி பதில் சொல்லுவாங்களா, சந்தேகத்தை கூட்டுற மாதிரி பதில் சொல்லுவாங்களா? இவன் சொல்ற ஹதீஸ் எல்லாம் எப்படி இருக்குது? சந்தேகத்தை அதிகரிப்பதை போன்று ஹதீஸ் இருக்கிறது. பாலை கொடுன்னு சொல்லி சொன்னாங்களா? அவ வேற திருப்பி கேட்கும் போது கூட நீ கொடுமான்னு சொன்னாங்க. இன்னொன்னு தெரியுமா? ஒரு பொம்பளை பால் கொடுக்கணுமா இருந்தா அவக்கு ஒன்னும் குழந்தை இருக்கணும், இல்லன்னா கர்ப்பிணியா இருக்கணும், 4 மாசம் தாண்டின கர்ப்பிணியா இருக்கணும். அப்பதான் பாலே சுரக்கும். அப்படிப்பட்ட நிலையில தான் பால் கொடுக்க இயலும். ஆனா இந்த ஹதீஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, நான் இந்த சாலிம் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹதீஸ்ல சம்பந்தப்பட்ட சஹ்லா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சிறிய 2 வயசு புள்ள யாருமே இருந்ததா தெரியல, ஹதீஸ்ல எங்கேயுமே இல்ல. அதே மாதிரி கர்ப்பிணியாகவும் அவங்க இருக்கல. அப்படி இல்லாத ஒருத்தர் எப்படி பால் கொடுத்திருப்பாங்க? முதல்ல பால் கொடுக்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தா பால் சுரந்திருக்கணுமா இல்லையா? சுரந்திருக்காது. ஆனா நம்ம சலபிமார் கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இன்றைக்கு சஹ்லா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரு புள்ள இருந்துச்சு, அந்த குழந்தை இருந்ததுனால தான் பால் கொடுக்க சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்ட்டாங்க. தேடி பார்த்தா புள்ளைக்கு வயசு எத்தனை தெரியுமா? 10 வயசு. இவங்க புள்ள இருக்குன்றாங்க. புள்ள இருந்துச்சு. புள்ளைக்கு எத்தனை வயசு? ஒரு பொம்பளைக்கு 10 புள்ள பெத்து 10 வருஷத்துக்கு அப்புறம் பால் வருமா? எப்படி சட்டம் சொல்லுவீங்க? இப்படி 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி புள்ளைக்கு பால் சுரக்கும்? சுரக்காதாக. இப்படி ஒரு அசிங்கமான காரியத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தொட போவாங்களா? போக மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் கையே தொடல்ல போது இப்படி ஒரு தலைய வச்சு பேம்பாருங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி பாலை கொடுங்கன்னு சொன்னாங்க. இப்படியான செய்திகள் புகாரிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கு. பால் குடி சட்டம் என்பதே 2 வருடம் தான். ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கிறது எப்ப? 2 வருஷம் தான் பால் குடி சட்டமே இருக்குது. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க? பெரிய இளைஞனா போனா கூட பால் கொடுக்கலாம். இப்போ ஒரு மௌலவி என்ன செய்யறா தெரியுமா? புது விளக்கம் சொல்றாராம். இப்படி ஒரு நிலை யாருக்காவது ஏற்பட்டால் அவர்கள் தாராளமாக கொடுக்கலாம். இப்ப இப்படி யாருக்காவது இந்த ஹதீஸ் எப்படிரா இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்றீங்க கேட்டா, இப்படி ஒரு நிலை யாருக்காவது வந்தா அவங்க கொடுக்கத்தான் இயலும். இந்த ஃபத்வாவை இவர் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சவுதியில ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? சவுதி நாட்டுக்குள்ள வேலைக்கு போற இலங்கைக்காரங்க இருப்பாங்கல்ல, இந்தியா ஆம்பளை இருப்பாங்கல்ல, பாகிஸ்தான்காரன் போவாங்கல்ல, போற எல்லாரும் வேலை செய்யற நேரத்துல அங்க உள்ள எஜமானி அம்மாவை கார்ல கூட்டு போக வேண்டி வரும். மகரம் பிரச்சனை வரும். அப்ப நாங்க எப்படி கூட்டிக்கிட்டு போறது, சிக்கல் வருதுன்னு கேட்டதுக்கு முஃப்தி கொடுத்த ஃபத்வா என்ன தெரியுமா? சவுதியினுடைய தலைமை முஃப்தி என்ன ஃபத்வா கொடுக்கிறாரு? இந்த சாலிம் ஹதீஸ் எடுத்து வச்சு இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், மலேசியா, சிங்கப்பூர்ல இருந்து வர எல்லா ஆம்பளைகளுக்கு சவுதி பொம்பளைகள் பால் கொடுத்துருங்க. இதுக்குண்டே ஒரு கூட்டம் டிக்கெட் போட்டு போயிருவான். போவானா இல்லையா? இத தெரிஞ்சதுமே அல்ல 3 மாசம் இந்த ஃபத்வா கொடுத்து 3 மாசத்துல இன்றைக்கும் நீங்கள் பிபிசி இணையதளத்திலே பார்க்கலாம், அரப் நியூஸ்ல பார்க்கலாம். ஃபத்வா கொடுத்து 3 மாசத்துல என்னாச்சு தெரியுமா? தலைமை முஃப்தியை கூப்பிட்டு வச்சு சவுதி கவர்மெண்ட் நீங்க வீட்டுக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டாங்க. எதுக்கு? உடனே நீக்காம அப்படி, அதாவது கீழே விழுந்து மீசல மண்ணோட்டு, கீழே விழுந்தாலும் மீசல மண்ணொட்டாத மாதிரி என்ன செய்யறான்? 3 மாசத்துக்கு பிறகு